சுமம் பித்தள நீரை கனி அப்பமோடவள் புரி கப்பிய கரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் அட்டமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மறையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓழிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி வாழ்வுடனாகி வள்ளல் வைத்தியநாதசுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல புலங்குதரிசி கற்பக விநாயகப் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று திருப்புகழில் இருமலும் ரோக முயலகன் வாத என்ற பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் போட்டிருக்கிறார். எல்லாம் திருப்புகளை ஞாபகம் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த பாட்டை எப்படியெல்லாம் பாடலாம் அப்படின்னா, இருமலும் ரோக முயலகன் வாத திரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு. எப்படி இருக்கு பாருங்க பாட்டு. பாட்டு இந்த மாதிரி ராகத்துல படிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். பெருவழி பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவழி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நடியாத படியுணதாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி அமடிய அநேக இசை பாடி வருமொரு கால வைரவர் ஆட பழி சுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவில் நடுவினில் வீறு தனிமலை வேவு பெருமாளே அப்படின்னு பண்ணாரு பாருங்க. என்ன பண்ணச்சா அது இப்போ பார்க்க வந்து சொன்னேன், அதை வச்சு சொல்லிடுவேன். அண்ணன் நானே நீங்களே அந்த வரையும் சொல்லிடுவீங்க. அந்த ராகத்தை பாடுவீங்களோ? அந்த மாதிரி ராகத்துல. சரி சரி. இது வந்து இந்த பட்டத்தர் பாடு வருவாங்க அந்த மாதிரி நல்லா. அது மாதிரி ஏற்கனவே நீங்க இந்த பாட்டு பாடுறீங்க பாருங்க, போனோட்டம் அந்த ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்துடுவே நவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயன் அப்படின்னு பாடலாம். ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்துடுவே நவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயன் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவி திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடி வானகை குமையா தகப்பன் முன் மைந்த நோடி அப்படின்னு பாடலாம். இப்ப இந்த பாட்டை வந்து இந்த ராகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இருமலும் ரோக முயலகன் வாத திரிகுண நாசி விடமே. இப்ப இந்த முதல் வரியை பார்த்துருவோம். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நோய் என்னன்னா, அந்த பாட்டு விடாங்க, அந்த பாட்டு அந்த ராகம் கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த பாட்டு பாடலாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அதாவது
முக்கியமா என்னன்னா இந்த இருமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாமானியம் விடாது. குறைஞ்சி நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, மாத்திரை 1 வாரம் கரெக்டா குறைஞ்சது 1 வாரம் 3 மாசம் ஆகுது. நீங்க மாத்திரை போட்டாலும் போடாட்டினாலும் 1 வாரம் அது இருமல் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. அது சில நேரம் பார்த்தீங்கன்னா இரவு உறங்கவே முடியாது. இருமல் வந்துச்சுன்னா முழிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை உறங்க விடாது. அப்படியெல்லாம் நோய்கள் எத்தனையோ கோடி நோய்கள் வந்து உடம்புல இருக்கு. அத்தனை நோய்களும் எதனால வருது அப்படின்னா நாம் செய்கின்ற வினையினால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வினையை நாம் அனுபவிக்கும் போது எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த நோயை நம்ம எப்படி வாங்கிக்கிடுவோம்? சந்தோஷம் வாங்கிக்கிடுவோம். நான் ஏதோ செஞ்சிருக்கேன் பெருமான், அதனால எனக்கு கூட்டி வச்சிருக்காரு, இதை நான் அனுபவிக்க வேண்டியதுதான். எல்லாம் சிவனுடைய திருவருளை நம்ம முன்னிட்டோம்னா, பெருமானுடைய கருணையை நம்ம நினைச்சிட்டோம்னா, நம்ம அந்த வழி என்னதாயிருன்னா லேசாயிடும். இப்ப நான் சொல்றேனே, இப்ப சூரியன் அடிக்கிறது யாரும் தடுக்க முடியாது. சூரிய ஒளி வர்றத அது வெயில் அடிக்கத்தான் செய்யும். நாம என்ன செய்யணும்னா குடை பிடிச்சிக்கலாம், செருப்பு போட்டுக்கலாம். அதே போல வினை வர்றது வரத்தான் செய்யும். அது நம்மளை தாக்கத்தான் செய்யும். நாம இறைவனை துணை கொண்டோம் அப்படின்னோம்னா நம்ம அதுல இருந்து தப்பிச்சிடலாம். பெரியது வந்து சின்னதோட நம்ம போயிடும். அப்படி நமக்கு எண்ணில்லாத நோய்கள் எல்லாம் இருமலும் ரோக, அதுவும் பார்த்தீங்கன்னா வயசான காலம் வருவதற்கு முன்னாடியே குந்தி நடந்து குனித்துருகை கோளுன்றி வந்துந்தி ஐயாறு பாயாவும் நெஞ்சமே ஐயாரை வாயால் அலை அப்படின்னு ஐயடிகள் காடவர் கொஞ்சம் சொல்றாங்க. அப்ப கூணு உருவதுக்கு முன்னாடியே, எல்லா நோய்களும் வருவதற்கு முன்னாடியே நாம இறைவனை வழிபாடு செய்யணும். அதுல இளமையிலே வந்தா ரொம்ப நல்லது. இப்போ ஒவ்வொருத்தவங்க எத்தனை வயசுல நீங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நிலையில இருந்து வந்திருப்பீங்க. முக்கியமா பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோய் இருந்திருக்கும். அதை நினைச்சுதான் நம்ம என்ன சாமியை போய் திருவடியை போய் பெருமானே எப்படியாவது இந்த நோயை தீக்கிட்டேன்னா உன் திருக்கோயிலுக்கு நித்தலும் வரேன் அப்படின்னு நினைச்சுவோம். முதல்ல அப்படித்தான் வருவோம் வழிபாட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் சாமி நம்மளை ரொம்ப ஈர்த்துருவார். நீங்க ஒரு படி எடுத்து வச்சீங்கன்னா சாமி 9 படி முன்னாடி வந்து அரசியல் எது போலன்னா ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்ப காந்தம் வந்து சுவாமி, நாம வந்து இரும்பு. காந்தம் இருந்த இடத்துலயே தான் இருக்கும். இந்த இரும்பு கொஞ்சமாவது முயற்சி பண்ணி பக்கத்துல போனாதான் வேகமா இழுக்கும். இது எதுவுமே செய்யாம அங்கேயே இருந்ததுன்னா ஈர்க்காது. கொஞ்சமாவது முன்னாடி வரணும். ஈசனை வழிபாடு பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்ததுன்னா சாமி ஈர்த்துவார். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதாவது இப்ப திருக்கோயிலெல்லாம் போனீங்கன்னா நந்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது பிரதோஷ நந்தி இருக்கும். பிரதோஷ நந்தி சுவாமியை பார்த்து இருக்கு, இப்படி லேச இப்படி திருமண மாதிரி இருக்கும். ஏன்னா பின்னாடி படிவீடு இருக்கு, முன்னாடி சாமி இருக்காரு. ஒரு ஸ்டெப் எடுத்தா சாமி கிட்ட போயிடலாம். ஆஹா, உலக இன்பம் எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்கு. இந்த உலக இன்பத்துல நாட்டம் வந்ததுனால இறைவனை அடைய முடியாம தவிக்குது. அதுக்கு பேர் ஆன்ம நந்தின்னு பேர். இந்த உயிர்களை மையமா வச்ச நந்திக்கு தான் பிரதோஷம் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, அது அதிகார நந்தின்னு நினைச்சு அதிகார நந்தி பாட்டை பாடுவாங்க. அங்க நீங்க தேவார திருவாசகம் எல்லாமே பாடலாம். அந்த நந்தி வந்து ஆன்ம நந்தின்னு பேர். ஏற்கனவே கூட சொன்னேன்ல, திருக்கோயில வந்து மொத்தம் 7 வகை நந்தி இருக்கு. ஒன்று இந்திர நந்தி, அப்புறம் பிரம்ம நந்தி, அப்புறம் மால்விடை, அப்புறம் தர்ம விடை அதாவது அறவிடை, அதுக்கப்புறம் அதிகார நந்தி, அப்புறம் ஆன்ம நந்தி, அதுக்கப்புறம் குடமுலா நந்தி. இப்படி 7 வகை நந்தி இருக்குன்னு போராட்ட சொன்னா சில பேர் குறிப்புல எழுதி வச்சிருப்பீங்க. அப்ப எந்த நந்திக்கு பிரதோஷம் பண்றாங்க அப்படின்னா, இத்தனை 7 வகை நந்தியில ஆன்ம நந்திக்கு தான் பிரதோஷம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்மக்களுக்காக தான் சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா நஞ்சை உண்டார். எல்லா உயிரிலும் காப்பாத்துறதுக்காக தானே சாமி நஞ்சை கொண்டு போய் எதில் அடக்குனாரு? கண்டத்தில் அடக்குனார். அதை ஞாசம் வந்து அழகா சொல்றாரு. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் மூனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில்லா முதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. நஞ்சை வந்து கண்டத்தில் அடக்கிறதுனால நீலகண்டன்னு பேரு. சில பேர் படம் வரைஞ்சிருக்காங்க, உடம்பு ப்ளூ கலரா வரைஞ்சிருக்காங்க சாமியை. அப்படி வரைக்கலாமா? யோசிச்சு பாருங்க, சாமி அப்படி வரையலாமா? ஏன்னா சாமி வந்து செம்பொருள், செக்கச்சவேன்னு வரையணும் ஒரு படத்தை வரைகிறாருந்தா. இப்ப ஏன் வந்து சிவப்புனா சாமி எளிமையாக கவரக்கூடியவர். சிகப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு பொண்ணு பார்க்கறாதான் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா கொஞ்சம் செவத்த பொண்ணா பாருங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஏன்னா சிவப்பு வந்து எல்லாரையுமே இருக்கும். அதனால சாமி வந்து செம்பொருள்.
பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருளாகிய சிவத்தை சார்ந்தாதான் நமக்கு பிறப்பு ஆகணும். சாமி சுந்தரம் சாமி ஆட்கொள்ள வரும்போது செக்கச்சவேர்னு 6 அடி உயரத்துல இருந்தாராம். சேக்கிழ சாமி சொல்றாரு, சாமி எப்பயுமே செக்கச்சவேர்னு தான் இருப்பாரு, கருப்பா வந்ததே கிடையாது. ஆனா படத்துல பூரா கருப்பா வரைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா நீல கலரா வரைஞ்சிருப்பாங்க. சிகப்பை மட்டும் எந்த படத்துலையும் வரைஞ்சிருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சில இடங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரமானவங்க ஆர்டிஸ்ட் வரையும் போது கரெக்டாக வரைஞ்சுவாங்க. அந்த சிகப்பை வரைஞ்சி அந்த கண்டத்துல மட்டும் நீல கலராக வரைஞ்சிருப்பாங்க, நீலகண்டன். அப்படி ஞானசம்பந்தன் மிடரில் அடக்கி வேதியனே தான் சொல்றாரு. அதனால அந்த மிடரில் அடக்கிய வேதியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்படி இருமலும் ரோக முயலகன்வாத இருமல் நோய் வந்து ரொம்ப நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த இருமல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும், வெம்மை நரகம் விளைந்த போல்தினும், இம்மை வினையடர்த்தி எய்தும் போல்தினும், அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. அதுக்கு முன்னாடி இறைவனுடைய நாமத்தை நாம சொல்ல வேண்டும். இருமல் வருவதற்கு முன்னாடியே, தலைவலி வருவதற்கு முன்னாடியே, நோய் நொடிகள் வருவதற்கு முன்னாடியே, குனிந்து அந்த கோல் ஊன்றுவதற்கு முன்னாடியே நாம இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். குந்தி நடந்து குனித்தொரு கோலொன்றி வந்துந்தி பாயாறு நெஞ்சமே ஐயாரை வாயால் அலை. அதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சோம். சிவா, நான் அடின்னு முதல்ல திருநீர்லாம் பூசிட்டு வீட்டை விட்டு வெளியில வருவேன். சிவா, உங்களுக்கு வயசு என்ன? 60 வயசுல போக வேண்டிய ஆளு இப்படி திருநீர் காதலெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிம்பாங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போதே. என்ன, நான் அடின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், 60 வயசு வரைக்கும் வாழ்வோன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு. அது பேசவே இல்லை, அப்படியே கம்பன் ஆயிட்டாங்க. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க 60 வயசு, இப்ப 60 வயசு உள்ளவங்க சரி ஓகே, நாங்களும் என்ன 60 தாண்டல இல்லை, 60 தாண்டாவது என்ன செய்ய முடியும்? அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே சாமி வழிபாடு பண்ணி வச்சிடணும். ஏன்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது. எல்லாமே வருவதன் முன் காப்ப மாதிரி வருவதற்கு முன்னாடியே நாம் செய்து வைக்க வேண்டிய வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிடணும். இப்ப ஒரு பெரிய தீவு ஒண்ணு இருந்தது, பெரிய தீவு ஒண்ணு. அங்க யாரு போனாலும் அங்க அரசராக்கிடுவாங்க. அங்க யாரு அந்த அந்த தீவுக்கு போறாங்களோ அவங்கள அரசராக்கி ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் முடிஞ்சதும் கடல்ல கூட்டு போய் ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க புலி எல்லாம் சேர்ந்து அடிச்சு கொன்றும். 5 வருஷம் நல்லா ஆண்டுக்கலாம். 5 வருஷத்துக்கு பிறகு கொண்டு போய் அந்த காட்டுல விட்டுருவாங்க. இது இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒருத்தன் ரொம்ப விவரமானவன், அவன் போய் சேர்ந்தாங்க, அவனை அரசராக்கிட்டாங்க. அந்த தீவுல 5 வருடம் அரசாட்சி பண்ணான். அரசாட்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த 5 வருஷம் பதவி முடிஞ்சிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் அவனை என்ன பண்ணாங்க, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னாங்க. எதுக்கு? உங்களை கொண்டு போய் காட்டுல விடுறதுக்கு தான். அப்படியா அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல ஏறி உட்காந்தான். அவன் அப்படியே அந்த படகு கரையை கூட்டு போகும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். யாரு? இந்த விவரமானவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அரசனா இருந்தால 5 வருஷம் இல்ல, 5 வருஷம் என்னைய சாகு போற, நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் அந்த படகுக்காரன். அதுக்கு அவன் சொன்னா, நான் எதுக்கு அழுகணும்? எனக்கு 5 வருஷம் பதவி கொடுத்தாங்கல்ல, அதுல நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சுட்டேன். இனிமே நான் அங்க போய் சேஃப்டியா இருப்பேன் அப்படின்னா. என்ன செஞ்சீங்க? இந்த 5 வருஷ பதவியில அந்த காட்டெல்லாம் திருத்தி நாடாக்கிட்டேன், அங்க போய் வீடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்ப போய் நான் சேஃப்டியா போய் அங்க போய் இருப்பேன் அப்படின்னா. புரியுது உங்களுக்கு? அப்ப நாம இருக்கும் போதே செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வச்சுட்டோம்னா, இறைவனை நல்லா வழிபாடு பண்ணி வச்சுட்டோம்னா, அங்க போகும்போது சேஃப்டியா போகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொந்தி நடந்து குனித்தொருகை கோலூன்றி இங்க நொந்து நூலாகணும். எந்த நேரத்தில் எது நடக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே வருவதற்கு முன் காக்கணும். அதே போல அவன் எப்படி சேஃப்டியா செஞ்சு வச்சானோ, அதே போல நாம போறதுக்கு இப்பயே 2வது இன்னொன்னு என்னன்னா, காசிக்கு வெகு தூரம் நம்ம பயணம் செய்யறதுக்கு நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? 2 நாள் ட்ரெஸ், 10 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 நாளைக்கு சாப்பாடெல்லாம் கெட்டி கொண்டு வருவோம். புளியோதரை, பழைய சோறு, என்ன இருக்கோ அத்தனையும் கெட்டிக்கிட்டு எங்க போவோம்? காசிக்கு போவோம். சேஃப்டியா, அதாவது என்னென்ன சேஃப்டி பண்ணணும் பண்ணிட்டு போவோம். அதுக்கு என்ன செய்வோம்? அப் அண்ட் டவுன் டிக்கெட் வேற போடுவோம். அதே போல சாமி என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டிருக்காரு. எப்ப? இத்தனாம் தேதி போற, 4/5/1979 போற, நீ இத்தனாம் தேதி வந்துடும். அப்பயே ரிட்டர்ன் டிக்கெட் சாமி போட்டு வச்சுட்டாரு கருவிலே. யார் யாருக்கு? ஒருத்தங்க 80 வயசு, ஒருத்தங்க 70 வயசு, ஒருத்தங்க 60. இப்ப யாரும் 60 தாண்ட மாட்டேங்கிறாங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா தாண்டலாம்.
இறைவன் அருள் இருந்தா 60ஐயும் தாண்டலாம், 80ஐயும் தாண்டலாம், 100 வயசு வரைக்கும் நீடோடி வாழலாம். சாமியுடைய கருணை வேணும். கருணை இல்லாம எதுங்க. அவங்க இல்லையா சார் ராஜபாளையத்தில் அந்த மாட்டையா நடந்திருக்கீங்களா? அதை கவனிக்கல. எப்போ அப்படியே வந்துட்டீங்களா? சரி சரி. அப்போ 70 வயசு வரைக்கும் 70 தாண்டது பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனால் இறைவனை துணை கொண்டா நம்ம 100ஐயே தாண்டலாம். எத்தனையோ பேர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. நம்ம பயப்படுறோம். வாழ்ற வாழ்க்கையில என்ன செய்யறோம்னா, ஐயோ எல்லாரும் 60லயே போய்கிட்டு இருக்காங்களே, அந்த பயமே என்ன ஆயிரும், நமக்கு நோயை உண்டாக்கிடும். நம்ம எந்த நோய் வந்தாலும் முதல்ல என்ன செய்யணும், பயத்தை போக்கிட்டோம்னா நோயே வராது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கேன்சருக்கு பாருங்க, கேன்சர்ல இருந்து தப்பிச்ச நடிகர்கள்லாம் இருக்காங்க. நடிகைகள்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பயம் இல்லாம இருந்தோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்றாங்க. பயத்தை நீங்க எந்த நோய் வந்தாலும் முதல்ல பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்துருச்சுனாலே நோய் என்ன ஆயிரும், அதிகரிக்க ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ஒருத்தர் சைக்கிள்ல போறான், கீழே விழுந்துறான், விழுந்து கையை இப்படி தேய்ச்சிருது, தேய்ச்சது ரத்தம் வராது. பார்ப்போம், உரைச்சிருச்சேன்னு ஆமா வரும், ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்ன அந்த பயம், பயத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சு. நீங்க ஒண்ணும் செய்யாம இருந்தா அது வராது. நினைக்கவும் என்ன ஆயிரும், ரத்தம் வராது. இப்படிதான் நமக்கு வர்ற ஒவ்வொரு நோயும் நம்ம பயத்தினாலேயே நோய் அதிகரிச்சு. கேன்சர் வரவங்க, எனக்கு கேன்சரா, நான் வாழ முடியாதா அப்படின்னு அந்த பயம் இருக்கு பாருங்க, அது சீக்கிரம் அவங்களை அழிச்சிடும். 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கேரண்டி இருக்கு கேன்சர். சில பேர் அந்த பயத்துல 2 மாசமே உயிர் போயிடும். சில பேருக்கு 3 மாசம், சில பேருக்கு 4 மாசம், சில பேர் கொஞ்சம் பயமில்லாம வந்தாங்க 6 வருஷம் வரைக்கும், 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து தப்பிச்சவங்களும் இருக்காங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் தப்பிச்சிருக்காங்கல்ல, அந்த பயம் மட்டும் இல்லாம இருக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, இருமலும் ரோக முயலகன் வாத. இருமல் வருவதற்கு முன்னாடி தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும், வெம்மை நரகம் விளைந்த போதினும், இம்மை வினை அடர்த்து எய்தும் போதினும், அம்மையினும் துணை அஞ்சலுத்துமே என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு என்னங்க, வரும் முன்னாடியே நாம் என்ன செய்யணும், நாம இறைவனை வழிபாடு செய்து வைத்து விட வேண்டும். இறைவனுடைய நாமத்தை சொல்லி வைத்து விட வேண்டும். அது நம்மளை என்ன செய்யும், காக்கும். தும்மல் இருமல் தொடர்ந்த பொழுதினும், வெம்மை நரகம். அது மட்டும் இல்லாம என்னென்ன நோய்களோ இருக்கு. நோய் மட்டும் இல்லை, நம்ம வாழ்ற வாழ்க்கை மனசுனால எத்தனையோ நோய்கள்லாம் வருது. மனநோய் எத்தனை பேருக்கு வருது. ஒருத்தர் யாராவது ஒன்று சொல்லிட்டா அடிச்சிட்டா கூட தெரியாது, மனதால திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே பெரிய நோயாயிடும். அவனால வாழ முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். இப்படி சொல்லிட்டானே, இப்படி என்னை பார்த்து பேசிட்டானே அப்படின்னு நினைச்சு சில பேர் தற்கொலை பண்ற ஆளுகள்லாம் உண்டு. சொந்தக்காரங்க இப்படி பேசிட்டாங்களே வச்சுட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்றதுல மனம் நினைக்கிறது தான் இருக்கு எல்லாமே. ஒரு நிமிஷம் மனம் நினைச்சிட்டு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஆனா நம்ம வழிபாட்டில் உள்ளவங்க தயவு செய்து சொல்றதை கேட்டுக்கோங்க, யாருமே தற்கொலை மட்டும் என்ன செய்யக்கூடாது. செஞ்சா என்ன, அடுத்து மனித பிறவே வராது. ஆமா, பேயத்தாலையும் மனித பிறவி வராது. ரெண்டாவது, நம்ம எந்த நோயை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. யார் மனதால் நம்ம தீண்டாலும், ஏதோ முற்பிறவில் நான் அவனை வஞ்சிருக்கேன், அதனால எனக்கு திருப்பி இன்னைக்கு அவன் வஞ்சிரான் அப்படின்னு நம்ம அந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம இங்கே கவலையே பட வேண்டாம். யார் திட்டினாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ நம்ம வழிபாட்டில் இருக்கிறதுனால அதை வெல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு சாமி கொடுத்துருக்கேன். சரி, போன பிறகு நான் உன்னை வஞ்சிருக்கேன், இப்போ நீ என்னைய வஞ்சிட்டு போற, ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஒரு நன்றி அப்படின்னு அவங்க நன்றி தான் சொல்லணும். இது அவங்களுக்கு. நீங்க திருப்பி வஞ்சிட்டீங்க அப்படின்னா வினையாயிரும். யாரை பாத்திரம் இந்த கேள்வி கேட்ட நீ அப்படின்னு திருப்பி திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வினையாகும். அப்பசாமிகளை கல்லை கட்டி கடல்ல விட்டாங்க. ஆனா பாவிகளா, என்னை இப்படி கல்லை கட்டி கடல்ல தூக்கி எறிவீங்களான்னு திருப்பி திட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கடல்ல மூழ்கிருப்பாரு. ஆனா என்ன பண்ணாரு, அவங்கள திட்டல. நற்றுணையாவது நமச்சிவாயினாரு, கடலும் கல்லும் வேதந்து. அப்படி இந்த இடத்துல முருகப்பெருமான முதல் சொல்றாரு, பெருமானே எனக்கு எண்ணில்லாத நோய்கள் எல்லாம் வருகின்றதே முருகா, உன்னுடைய திருவடித்தாளை எனக்கு தந்து அருளக்கூடாதா முருகா அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாரு. இருமலும் ரோக முயலகன் வாத. முயலகன் நோய் இருக்கு பாருங்க. முயலகன் இந்த வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க. வாதம்னா வாத நோய். சனீஸ்வர பகவானுக்கு வாதம் நீங்கினதெல்லாம் எது தெரியுமா உங்களுக்கு? திருவாத ஊர், அது வாத ஊர்னே பேரு. சனீஸ்வர பகவானுக்கே வாத நோய் வந்துச்சு. அவரே இங்க சாமி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த வாதம் நீங்கினது. இந்த முயலக நோய் எப்படின்னா வலிப்பு நோய் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பாச்சிலாசனம்ங்கிற இடத்துல அங்க அந்த அரசனுடைய பெண்ணுக்கு அந்த நோய் இருக்கும். உடனே சுவாமிக்கு முன்னாடி நேராக கொண்டு போய் அந்த பிள்ளைய அப்படி போட்டு வச்சுட்டார். நீ கொடுத்த குழந்தைய நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைய முன்னாடி வச்சுட்டார்.
அந்த நேரத்துல ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு திருக்கோயிலாக பாடிக்கொண்டே வந்தார். வந்து பார்த்தா அந்த பெண்ணு வலிப்பு நோயில இருக்கு, அந்த முயலகன்கிற நோயில இருக்கு. உடனே ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, முதல்ல இந்த பிள்ளையினுடைய நோயை குணமாக்கி விட்டுதான் சாமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்று உடனே அந்த நேரத்துல ஒரு பதியம் பண்ணார். திருப்பாச்சி ஆசிரமத்துல உள்ள பதிவு. அது அருமையான பாட்டு. தண்ணி மட்டும் கொடுங்க இங்கதான். சரிங்க. அப்ப அது என்ன பாட்டுன்னா, இது வந்து திருப்பாச்சகம். இவள திங்கள் துளங்கி விளங்க சுடசடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூட வாரிடமும் படி தேர்வ அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சி ராச்சி ராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. அருமையான பாட்டு. இந்த பாட்டுலாம் மாறினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து. அங்க மட்டும் நடராஜர் எப்படி இருப்பாருன்னா ஜடா முடிய சுற்றி வச்சிருப்பாரு. மற்ற கோயில சடையை விழிச்சு வச்சிருப்பாரு. இப்ப நம்ம கோயிலும் பாருங்க, வைத்தியநாத கோயில் எப்படி இருக்காரு, சுவாமி சடையை விரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கோயிலும் நடராஜர் பார்த்தீங்கன்னா எஞ்சடை இறைவன், அதாவது விரிந்த சடையா தான் இருக்கும் சாமிக்கு. ஆனா அந்த கோயில்ல மட்டும் சாமி அப்படியே சடை முடிய சுற்றி வச்சிருப்பாரு. ரெண்டாவது, அந்த கோயில முயலக நோயை தீர்த்ததுனால கீழே முயலகன் இருக்காரு பாருங்க, காலில் மிதிச்சிருக்காரு பாருங்க, அங்க அது இருக்காது. அங்க மட்டும் இருக்காது, மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கும், அந்த கோயில மட்டும் இருக்காது. நீங்க எப்பயும் போய் பாருங்க, திருப்பாச்சி ஆசிரமம் இருக்கு திருச்சி பக்கத்துல. துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து, அந்த சடையை சுற்றி இருக்காராம். பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சி ராச்சி ராமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட. இந்த மங்கையை பார்த்துட்டு, இந்த மங்கை வாடுறாளே பெருமானே, அவருடைய குறையை நீ நீக்க கூடாதா அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணுக்காக பாடுற. ஏற்கனவே அங்க சடையா ஏனுமாள் சரண் நீ ஏனுமாள். இந்த பையன் இப்படி கிடக்குறானே, இந்த பெண்ணு வாடுறாளே, சிந்தாய்ங்கிறா சிவனேங்கிறா முந்தாய்ங்கிறா முதல்வாங்கிறா, அவள் அலுவலர் உனக்கு கேட்கவில்லையா பெருமானே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் அங்க பண்ண. இங்க வந்து இந்த மங்கை வாடுகின்றாலே, அவருடைய மையலை நீ போக்க கூடாதா, மங்கையும் வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே, மயலை போக்க கூடாதா அப்படின்னு அந்த பாட்டுல கேட்குறது. அருமையான பாட்டு. நீ அடுத்து நீங்க இந்த பாட்டை பாடி பாருங்க, நல்லா இருக்கும். அந்த ஊர் அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த கோயில் திருப்பாச்சிலாசிரமம்னு பேரு. அந்த பாட்டை பாடினாரு, அந்த நோய் நீங்கி அப்படியே அந்த பெண் எந்திக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த முயலக நோய் தீர்ந்தது. அப்படி அருமையான கோயில் திருப்பாச்சிலாசிரமம். அந்த முயலகன் வந்து யாரும் தெரியுமா உங்களுக்கு, கீழே சுவாமி போட்டு மிதிச்சிருக்காரு பாருங்க, அது யாரும் தெரியுதா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம். அதுதான் அங்கே முயலகனா இருந்து நான் ஓங்கி மிதிச்ச மாதிரி இருக்கு. மிதிச்சாலும் இப்படி லேசம் இப்படி தலையை தூக்குது பார்த்தீங்களா, நீங்க எல்லாம் பாருங்க, நீ நடராஜ சிலையில போய் பாருங்க, முயலகன்னு இப்படி திரும்ப இப்படி மேலே இப்படி எந்திரிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா யானை என்னதுங்கிற செருப்பு சாமானியமா நம்மளை விட்டு போக முற்றும் தகுந்த முனிவர்களுக்கே அந்த ஆணவம் வந்துடும். நான் எவ்வளவு பெரிய முனிவர் தெரியுமா உனக்கு அப்படிம்பாங்க. அவங்களேவும் எல்லாத்தையும் கடந்து அவங்களே நான் எவ்வளவு பெரிய மகாரிஷி எவ்வளவு பெரிய முனிவர் அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க. அப்ப என்ன பக்குவம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பக்குவம் வந்துருச்சுன்னா ரொம்ப அமைதியாயிருவாங்க, முதல்ல பேச மாட்டாங்க. பக்குவம் உடையவங்க நினைச்ச மாட்டாங்க முதல்ல. அதனாலதான் அருணைநாத பெருமானுக்கு முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, சும்மா இரு சொல்லற அப்படின்னு அந்த ஒரு உபதேசம் தான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திரனே. அந்த சும்மா இருன்னு சொன்னதுக்கு அவருக்கு 12 ஆண்டு ஆயிடுச்சு, அதுக்கு விளக்கம் தெரியாது. முருகப்பெருமான் கேட்கிறாரு, அம்மா பொருளொன்றும் அறிந்திரனே. 12 ஆண்டுகள் கழிச்சுதான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து நாக்கை நீட்டி ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடினார். 12 ஆண்டுகள் உணை வெறுத்து உடலை வெறுத்து கண்ணை மூடினாரு. 12 வருஷம் ஓடிடுச்சு. கண்ணை மூடினா யுகம் போறதே தெரியாது. சிவா சொற்பொழில சொல்லியிருக்காரு, எதுக்கும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பாருங்க. ஆனா ஆனா நம்மளால இருக்க முடியாது. எனக்கு அரைநாத ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு, சாமி ஒரு அரை நிமிஷம் கூட என்னால உட்கார முடியல அப்படிங்கிறாரு. நம்ம எங்க அரை நாள் உட்கார 12 அது சில மாதிரி கண்ணை முன்னா நல்லா தூக்கம் மட்டும் நல்லா வருது. ஆனா அடி நான் ஆரம்பத்துல அப்படிதான்
நம்ம வைத்தியநாத கோயில போய் அப்போ வந்து 4 பேர் பார்க்கணும்னு நினைச்சு தியானம் பண்றது. நம்மள 4 பேர் பார்க்கணும் அப்படி உண்மையை சொல்றதுக்கு என்ன, அப்படி உட்காந்து இப்படி தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் உறங்கிட்டேன். ஒரு நாள் இப்படி லேச அப்படி தட்டினாங்க, டவுன் கீழே வந்துட்டேன். சிவா அப்ப நீங்க தியானம் பண்ணலையா, நல்லா வந்துச்சு போங்க அப்படின்னா அப்படியே போச்சு நிலைமை. என்னன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காத்து 2 தூக்கி வீசுன்னு வச்சுக்கோங்க, அழகா உரைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இறைவனை துணை கொண்டால் கண்டிப்பா நாம அதிக நேரம் தியானம் பண்ணலாம். முதல்ல 1/2 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே தனித்த தமியன் விடியால் மயக்கம் உருவேனோ கடகபுய மீது ரத்ன மணியனை பொன் மாலை சிச்சை கமலும் மணமார் கடப்போம் அணிவோனே தருணம் இதை யாமிகித்த கனமதுரும் நீள் சவிக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைவு சிவ ஞானமுக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நித்த வடிவேரா அருணதள பாதபத்மம் அது நிஜமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனேங்கிறாரு அருணிநாதன். எப்படி சொல்றாரு, அதுல எப்படி சொல்றாரு, 1/2 நிமிஷம் நேரம் மட்டும், ஒரு 1/2 நிமிஷம் உன்னை சிந்திக்க முடிய மாட்டேங்க சாமி. அதுலயும் அவருக்காக சொன்னாரு, நமக்காக சொல்லியிருக்காரு. அவர் 12 ஆண்டுகள் தவம் வந்தாரு, நாம 1/2 நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. 1/2 நிமிஷத்துல 30 செகண்ட், 30 செகண்ட் தானே 1/2 நிமிஷம், எத்தனை சுவா 30 செகண்ட் தானே, 1/2 நிமிஷத்துக்கு 30 செகண்ட், 1/2 நிமிட நேரம் மட்டும் 1/2 நிமிஷம். இந்த 30 செகண்ட் நினைக்க உனையும் வாழ்க்காரன் ரொம்ப நாள் தொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை வச்சுக்கிறேன், நான் நாளைக்கு கொடுப்பேங்க கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னைக்கு பேங்க்ல எப்படியாவது 1 லட்சத்தை டெபாசிட் பண்றோம், நேத்துல இருந்து நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ போனாலும் பேங்க்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. இப்படி என்னத்தையாவது என்ன செய்யறோம், மனசுல நினைச்சுக்கிட்டே இப்படிதான் நம்ம காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. காலம் ஓடுறது தெரிய மாட்டேங்குது. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம் வந்ததுன்னா நேரம் நீங்க பூஜை ரூம்ல போய் கதவை பூட்டி சுவாமி அதிக நேரம் தியானம் பண்ணுங்க. அப்படி நான் ஒரு இடத்துல சொற்பொழி பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, கண்ணை மூடினா என்னென்னமோ சிந்தனை வருது, நீங்க வேற கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்றீங்க, என்னால முடியல. அப்போ ஒண்ணு செய்யுங்க, சாமி படத்தை முன்னாடி வச்சுக்கோங்க, முன்னாடி வச்சு சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அப்படி தியானம் பண்ணலாம்ல. சாமி படத்தை வச்சுட்டு இப்ப கண்ணு முன்னாதான் என்னென்னமோ சிந்தனை போகுது, சாமி படத்தை முன்னாடி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னா, மறுநாள் வந்து நீங்க சொன்ன மாதிரி கண்ணை திறந்து வச்சு சாமியை பார்த்து அப்பயும் சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னாரு. அவர் நான் என்ன சொல்லுங்க போ, அப்பயும் நம்ம வெளியில போகத்தான் செய்யும். ஏன்னா இந்த மனமானது ஒரு இடத்துல நிற்காது, அப்படியே அலை வாங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதை அடக்கி கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்னா பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். அது நம்ம திருமண என்னதான் சொல்லுவாரு, மனத்தை அடக்குவதற்கு ஒரே உபாயம் என்னவென்று கேட்டால் பிராணாயாமம் பண்ணணும், மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி செய்யாம மனம் வந்து அடங்காது. அதுக்கு 1:4:2 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மந்திரத்தை உள்ளே இழுத்து 4 மந்திரம் மூச்சை இழுத்து நிப்பாட்டி 2 மந்திரத்தை வெளிவிடணும். எப்பயுமே ஆரம்பிக்கும் போது இடது நாசி வழியாக இழுக்கணும், மூச்சை நிப்பாட்டணும். ரேசகம் பூரகம் கும்பகம் இருக்கு, உள்ள இழுக்கணும், 1 மந்திரத்தை சொல்லி இழுக்கணும், 4 மந்திரத்தை சொல்லி உள்ள நிப்பாட்டணும். வெளியில விடும்போது 2 மந்திரத்தை சொல்லி வெளியே விடணும். அதே மாதிரி இடது நாசி அடைச்சி வலது நாசி வழியா 1 மந்திரத்தை சொல்லணும், 4 மந்திரத்தை உள்ள நிப்பாட்டணும், 2 மந்திரத்தை வெளியே விடணும். இப்படி போய்கிட்டு இருக்க கூடாது. 4க்கு 4 கொஞ்சம் கூட்டணும், 1 2 ஆக்கணும், 4 8 ஆக்கணும், இங்க 2 4 ஆக்கணும். ஞானிகள்லாம் 64 வரைக்கும் போயிடுவாங்க. 64 மந்திரம் சொல்லி உள்ள மூச்சை அடக்கி நிப்பாட்டுவாங்க. இப்ப நாம 64 மந்திரத்தை சொல்லி மூச்சை நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரேடியா போயிடலாம் நம்ம மூச்சு. சிவா சொற்பொழியில சொன்னாரு, ஒரு 64 வச்சா ஞானியா எல்லாருன்னு ஒரேடியா நிப்பாட்டிடக்கூடாது, அது குற்றமே. அது நம்மளால முடியாது. முடிந்த அளவுக்கு நம்மளால 1:4:2 பண்ணலாம். அப்புறம் 4 8 ஆக்கலாம், 8 16 வரைக்கும் கூட ஆக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். அது தக்க குருநாதரை வைத்து கொண்டு செய்யணும் பிராணாயாமம். நீங்க வாட்டு அடியும் சொன்னு சொல்லி நீங்க வாட்டு மூச்சு அடக்கி பாத்துறாங்க அப்படின்னு செஞ்சுறாங்க. வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்களா, அந்த யோகா சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அழகா சொல்லி அது மூச்சு பயிற்சியில இருக்கு. அது அப்படியா, அது வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க யோகா பயிற்சியில சொல்லி கொடுக்கறது வேற, நமக்கு தனியா வந்து மந்திரம் சொல்ல மாட்டாங்களா. மந்திரம் வந்து நமக்கு ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்புருஷ வக்ராய நம, ஓம் அகோர இருகாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம,
ஓம் இருதாய நம, ஓம் சரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்ரோபிய நம, ஓம் அஸ்திராய நம. இந்த 11 மந்திரத்தை தான் எப்பயுமே பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நமக்கு நூல் சொல்லுது. ஏன்னா இந்த மந்திரத்தையே தான் சொல்லி மூல மந்திரத்தை கூட சொல்லணும்னு சொல்லலை, இந்த மந்திரத்தை தான் சொல்லி உள்ள இழுத்து நிப்பாட்டி வழியை விடணும்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான மந்திரம் இந்த பஞ்சபிரம மந்திரமும் சட்டங்க மந்திரம்னு பேரு. பஞ்சபிரம மந்திரம் 5, சட்டங்க மந்திரம் 6, 6 5 11 மந்திரம். இது ரெண்டும் சேர்ந்து சங்கீதா மந்திரம்னு பேரு. இந்த மந்திரத்தை சொல்லிதான் நாம உள்ள இழுத்து வெளியில விடணும். புரியுதா? இருமலும் ரோக முயலகன்வாத எரிகுணநாசி விடவே. எரிச்சல் தாங்க முடியாத எரிச்சல். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தலைவலி ரொம்ப எரிச்சலா இருக்கும், வயிறு வலி எரிச்சலா இருக்கும். எரிகுண நாசி, நாசினா மூச்சினால ஏற்படக்கூடிய, மூக்கினால் ஏற்படக்கூடிய நோய்கள். உள்ள சுவாசம் இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எரிகுண நாசி, அது மூக்கு எரிச்சல் தாங்க முடியாது. அதுல தடுவம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மூக்கினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு தடுவம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மள சாமாயும் விடாது. அடியே என்ன சொல்றேன்னா, அந்த நோயெல்லாம் வருவதற்கு முன்னாடி அது வராம இருக்கிறதுக்குரிய உபாயத்தை நம்ம தேடிக்கலாம்ல. உங்களை யார் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. சிவா நல்லா வந்தீங்க சிவா, ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேங்கிங்களே சிவா அப்படின்னாங்க. நான் மெனக்கிட்டு சொன்னேன், நாங்கள் எல்லாத்தையும் காசி கூப்பிட்டு போயிருந்தேன். காசியில் யாராலும் எல்லாம் இது வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. சிவா வேண்டாம் சிவா, வெளியில இடத்துல வந்திருக்கோம், என்ன நீங்கள் வீட்டில் போனால் கூட ஒரு ஊசியை போட்டோம், இங்கே ஆஸ்பத்திரியே கிடையாது பார்த்துக்கோ அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது சிவா அப்படின்னாங்க. பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யலை. மறுநாள் பார்த்தா அத்தனை பேருக்கு காய்ச்சல். ஆனால் எல்லாம் மாத்திரை கொண்டு போயிருந்தோம், ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துட்டோன்னு வைங்களேன். வீட்டுக்கு வந்து காய்ச்சல் விடலையா, அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு சரி பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க நோய். அதாவது அது வருவதற்கு முன்னாடி இப்போ சில பேருக்கு தயிர் சேராது, உடனே போய் சாப்பிடக்கூடாது. எது எது நமக்கு உடம்புக்கு சேரலையோ, உபாயப்படுத்துறதோ அதுல இருந்து நாம நீங்கி கொள்ள வேண்டும். நீங்கன்னா நமக்கு என்ன வராது, அந்த நோய் வராது. நமக்கு சேரலைங்கிறது நமக்கே தெரியும், ஒவ்வொன்றும் நமக்கு சேரலன்னு தெரியும். தயிர் சாப்பிட்டா நமக்கு சளி பிடிக்கும், அப்போ சாப்பிடக்கூடாது, நிப்பாட்டுங்க. டீ சாப்பிட்டா எனக்கு சேராதான், விட்டுருங்க. உங்களுக்கு எது உடம்புக்கு சேரலையோ அதை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 4 பேர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்க வாங்கி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நம்ம அந்த வினையை அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படிதானே சுவா? என் ஃப்ரெண்டுகள்லாம் சாப்பிட்டாங்க, நானும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவோன்னு சாப்பிட்டு பார்த்தேன் சார். அது பாருங்க தொண்டை ஒரு மாதிரி பண்ணுது சார். அப்படி ஒருத்தவங்க சொல்லி தொண்டையில கட்டியே வந்துருச்சு. ஒருத்தவங்களுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டு தொண்டையில கட்டி வந்துருச்சு. போனதுமே டாக்டர் சொன்னாராம், உங்களுக்கு தொண்டையில் ஒரு கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணுவோமா இல்லை மருந்து மூலியமா கரைப்போமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, அது வரைக்கும் எனக்கு பொறுமெல்லாம் கிடையாது. அது ஊசி மருந்துலாம் என்னைக்கு அது குணமாகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக எம்எம் தான் குறையும். ஊசி மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எம் கணக்காக தான் குறையும். அது என்னைக்கு தீர சொல்லுங்க. உடனே ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க கட்டி. ரெண்டாவது கத்தியை வச்சுட்டாலே சிரமம். உடம்புல வெயிட்டான பொருளை தூக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, உடம்புல தண்ணி எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. குடும்பம் அளவுக்கு கொடுத்த உடம்ப, இறைவன் கொடுத்த இந்த உடம்ப நல்ல பத்திரப்படுத்தி உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் ஒன்று கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேனே. எப்படி சொல்றாரு பாருங்க, இந்த உடம்ப உள்ளிருந்து. அப்ப இந்த உடம்ப நம்ம எவ்வளவு பத்திரப்படுத்தணும், எப்படி கொடுத்துருக்காரு சாமி இந்த உடம்ப. நல்லா பார்க்கறதுக்கு கண்ணு, பேசுறதுக்கு வாய், நுகர்றதுக்கு மூக்கு, கை காலை கூப்பி தொழுவதுக்கு கை காலு. இந்த உடம்புல மனிதனால படைக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். அரைக்கிறதுக்கு 32 பல்லு, நல்லா சாப்பிட்றோம், நல்லா மென்று சாப்பிட்றோம். நொறுங்க தின்றவன் 100 வயது இருப்பான்னு பழமொழி இருக்கு. யாராவது இன்னைக்கு நொறுங்க சாப்பிட்றாங்களா? அப்படி வாயில போட்டது டபக்குன்னு முடிக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டா பிறகு நோய் வராமல் என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் அந்த காலத்துக்கு நாங்கள் நொறுங்க தின்றவன். எது சாப்பிட்டாலும் நல்ல பல்ல நல்லா அரைச்சி சாப்பிடணும். அது கூலாகி உள்ள போகணும். அதாவது தண்ணியை கடிச்சு முழுகணும், சாப்பாடை தண்ணி மாதிரி கரைச்சி உடனே நீ என்ன செய்யக்கூடாது, மிக்சியில போட்டு அடிச்சு கடக்குன்னு குடிச்சிடக்கூடாது, அதுவும் குற்றம். அப்படி கிடையாது, பல்லுல நல்லா அரைச்சி முழுகணும். தண்ணியா ஆக்கிதான் என்ன செய்யணும், முழுகணும். ரெண்டாவது, இப்படி சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வராது. ஏன் அப்படின்னா உங்களுடைய எச்சியும் அதுல கலக்கும். சாப்பிடும்போது
எச்சி கலந்து கலந்து நீங்க நெய்யை அரைக்கும் போது உங்க எச்சி கலந்து கலந்து நீங்க உள்ள சாப்பிட்டீங்கன்னா நீங்க வெளியில ஏதாவது புண்ணு வந்ததுன்னா நீங்க மரத்தை போட்டு ஆத்திடுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நோய் இருந்துச்சு எது குணமாக்கும் அப்படின்னா உங்களுடைய எச்சி தான் குணமாக்கும். எச்சி தான் நமக்கு மருந்து. சாமி எப்படி மருந்து உள்ள வச்சிருக்காரு பாருங்க. எச்சி இல்ல உள்ள உள்ளதுக்கு பூராமே மருந்து எதுன்னா இப்ப சூடான ஒரு பொருளை நீங்க சாப்பிடுறீங்க உள்ள போய் புண்ணா இருக்கும். இந்த எச்சி நீங்க முழுங்க முழுங்க உங்களுக்கு சரியாயிடும். அதனால எச்சியை பெரும்பாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் எச்சி துப்பிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. எச்சி துப்புனா உங்களுடைய ஜீன்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இது குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளுடைய எச்சி வெளியில குடும்பம் அளவுக்கு பெரும்பாலும் எச்சி எப்போ துப்பாங்கன்னா சளி பிடிச்சிருந்தா தான் துப்பாங்க. மற்ற நேரம் துப்ப மாட்டாங்க. சிலர் வந்து சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிடி சீரட் அடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆயுள் ரொம்ப கம்மி, சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க. அதனால இந்த உடம்புல வந்து நோய்கள் வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அப்படி எச்சில்ல வந்து சாமி மருந்த அங்க வச்சிருக்காரு. எங்க எச்சில்ல வச்சிருக்காரு. ரெண்டாவது நீங்க சாப்பிடும்போது வாயை மூடிக்கணும். வாயை மூடாம சாப்பிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாயை மூடிக்கொண்டு சாப்பாடை உள்ள உள்ள அந்த நேரத்துல தான் வாயை திறக்கணும். திறந்து சாப்பிட்டு நல்லா இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா, இப்படிதான் சாப்பிடுவாங்க. நீட்டை அப்படி தொடச்சிட்டு நேசம் மென்னு தான் சாப்பிடுவாங்க. நைய அரைச்சவன் 100 வயது இருக்கும். நொறுக்கு தின்றவன் அவங்க பூரா வயசு 90 100ன்னு இருப்பாங்க வெளிநாட்டுலலாம். நாம ஏன் அப்படி இருக்க மாட்டேங்க, எல்லாம் 60ல ஏன் போறோம்? காரணம்னா இதுதான் காரணம். சரியா சாப்பிட்றதே கிடையாது. எப்படி சாப்பிடணுன்னே முறை தெரியாம சாப்பிட்றதுனால தான் நமக்கு எல்லா நோயும் வருது. அப்படி சாப்பிட்டு நல்ல மைய அரைச்சி அப்படி கூழாக்கி அப்படி சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, சாப்பிட்டு முடிக்க முடியும் சொம்பு தண்ணி காலியாகிடும். அடுத்து இன்னொரு சொம்பு வேணும் அப்படிமா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சொம்பு தண்ணி காலியாயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சுக்கிட்டோம். அத்தனையும் அசுத்தரத்தமாக ஆயிடும். சுத்தரத்தமாக ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற உணவு சுத்தரத்தமாக ஆகணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்றால் வாயை மூடிக்கொண்டு நெய்யை அரைச்சி மென்று தின்று முழுகுனா நமக்கு ஆயில் நீடிப்பு, இல்லைன்னா ஆயில் கம்மி. அப்போ நொறுங்க சாப்பிடணும். புரிஞ்சிச்சா? அப்போ நமக்கு எது மருந்தாக பயன்படுது? நம்மளுடைய எச்சில் தான் மருந்தாக பயன்படுது. இப்போ சின்ன பையன் ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா, உடனே எச்சி எடுத்து தடவுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே சரியா போயிடும். மறுநாள் விளையாட ஓடிடுவாங்க. அது நல்லா இருக்கும். ஏன்னா எச்சில்ல மருந்து இருக்கு. எச்சில எப்படி சாமி மருந்தா வச்சிருக்காரு பாருங்க. அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நோயை குணமாக்குறதும் எச்சில் தான். சூடான பொருள் சாப்பிட்டாலும் சரி, ஏதாவது உள்ள போய் புண்ணா இருந்ததுன்னா உடனே எச்சியை முழுங்க அது சரியாயிடும். எரிகுணநாசி விடமே. அது மாதிரி விஷ நோய்கள், விடம்னா விஷ நோய்கள்னா எத்தனையோ பரவும். காற்று மூலியமா இப்ப இந்த சிக்கன் குனியா போன்ற நோய்கள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ சிக்கன் குனியா வரும்போது யாருக்கு தெரியும்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் காலம் முடக்கிச்சு பார்த்தீங்களா. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால நமக்கு அந்த நோய் வருது. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா நமக்கு அது வராது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன சார் செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். நோய் எதிர்ப்பு சக்தி போறதுக்கு என்ன செய்யணும்? வராம இருக்கிறதுக்கு. அது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு அந்த நோய் பாதிக்காது. இப்ப விஷ நோய்கள்லாம் வருது இல்ல, நம்மளை வந்து பாதிக்காது. அது இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த நோய் வந்து பாதிக்கும். நீங்க பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிடணுங்களா? சரி, அது வந்து இரும்பு சத்து. சரி, அந்த மாதிரி சாப்பிடணும். வேற என்ன சாப்பிடலாம்? முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல 6 அறுசுவை உணவு நம்ம உடம்புல சேர்ந்துச்சுன்னா நோய் வராது. நாம பெரும்பாலும் என்ன தெரியுமா சாப்பிடுவோம்? உப்பு, உரப்பு, புளிப்பு, கார்பு 4 தான் சேர்ப்போம். இந்த துவப்பும் கசப்பும் சேர்க்க மாட்டோம். இந்த 2 சேர்க்காதனாலதான் நமக்கு நோய். இந்த 2 சேர்க்கறதுக்கு எனக்கு ஒண்ணு சுண்ட வச்சு வச்சுக்கணும். சரி பொறிச்சு வச்சுக்கிட்டேன். 2 எடுத்து வாயில. மாத்திரை சாப்பிட்ற காட்டிலும் இது ஈஸி தானே. 2 சாப்பிட்டு முடிச்சு 2 எப்படி. 2வது அறுசுவை உணவு சேர்றதுக்கு தினசரி ஒரு பருநெல்லிக்காய் இருக்கு பாருங்க. கடையில கூவி அழைப்பான். இப்ப வாங்கிக்க 1 கிலோ 30 ரூபா. அவன்கிட்ட பக்கமே யாரும் போக மாட்டாங்க. போயா ஆகிட்டு அப்படின்ட்டு உடம்புக்கு எதெல்லாம் இருக்கோ அதை பூரா வாங்கிக்கிட்டு இருப்போம். நெல்லிக்கனில அறுசுவை உணவு, அறுசுவை இருக்கு. உப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, தோப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அறுசுவையும் அப்படி பருநெல்லிக்காய் இருக்கு. அதை கூவி அழைப்போம். ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. தினசரி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு தினசரி ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
புரியுதா சுவா? இனிமே இப்படி செஞ்சிருவீங்களா? இப்பதானே சார் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப அதை பத்தி நாங்க ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். எப்படியும் வாங்கிடுவோம். சரி சரி, ஒரு பரநெல்லிக்காவை நெல்லிக்காய் ஜூஸ். நீங்க நெல்லிக்காய் ஜூஸை சாப்பிட்றது காட்டணும் மென்னு சாப்பிடணும். பல்லு இல்லைன்னா நீங்க ஜூஸ் ஆக்கி கூட குடிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தப்பு இல்லை. எப்படியோ நெல்லிக்காய் சேர்க்கணும். அது வெந்தயப்பொடியை காட்டும் பரநெல்லிக்காய் ரொம்ப சிறப்பு சார். அதுல கூட 2 சத்து தான் இருக்கு. இதுல 6 சுவையும் இருக்கு. அதனால அந்த விஷ நோய்கள்லாம் போறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் நம்ம உடம்புல. அப்புறம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆகுறதுக்கு இந்த பரநெல்லிக்காய் போன்ற முக்கியமான இந்த கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வராது, நோய் எதிர்ப்பு வந்து வராது. இந்த விஷ நோய்கள்னால நமக்கு எந்த விதமான ஆபத்தும் நமக்கு வராது. விடமே நீரிழிவு விடாத நீரிழிவு நோய். எத்தனை பேருக்கு நீரிழிவு நோய் வருது? சக்கரை நோய். முன்னாடிலாம் என்ன கேட்டாங்கன்னா, ஐயா வணக்கம் வணக்கம் அப்படிம்பாங்க. உடனே தங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு காலத்துல எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 1 அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எத்தனை கோடி சொத்து தேரும் உங்களுக்கு அப்படிம்பாங்க. என்ன ஒரு 4 வீடு வாசல் இருக்கு, இருக்கிற வச்சு எப்படியோ வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. இப்ப அதெல்லாம் போச்சு. வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சுகர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு சுகர்? எனக்கு என்னங்க 300. நல்ல வேலை நான் தப்பிச்சேங்க, எனக்கு 280 தான் அப்படின்னு. 300, எனக்கு 280. நல்ல வேலை அவரோட எனக்கு 20 ரூபாய் கம்மி தான் அப்படின்னு அப்படி மனதை தேத்துற நிலவு ஆகி போச்சு. யாரை கேட்டாலும் சுகர். பிறக்கிற குழந்தைக்கு சுகர் வரும். என்ன சொல்லுங்க இப்போ? யாரை கேட்டாலும் சுகர் தானே சொல்றாங்க. முக்கால்வாசி இந்த உடம்பு நோய் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல, அதுலயும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, முன்னாடில 1ஓ 2ஓ தான் இருந்துச்சு நீரிழிவு நோய். இப்ப யாரை கேட்டாலும் போனதுமே ஏதாவது ஒரு நோய். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லா டெஸ்ட் அதுக்கே ஒரு 10,000 உள்ள வந்துடும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த நோயின்னு போனாலும் முதல் இந்த எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காங்க. அப்படி ஆகிப்போச்சு நிலைமை. அப்போ சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இறக்கும் வரைக்கும் என்ன சாப்பிட்டாகணும்? மாத்திரை சாப்பிட்டாகணும். அதுல தப்பிக்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்கு. நீரிழிவு நோய் சக்கரை நோயிலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு எத்தனையோ இயற்கை மூலியமெல்லாம் இருக்கு. ஒன்று நீங்கள் போனால் இயற்கை மூலியமாகவே போகணும், இல்லைன்னா மருந்து மாத்திரை மூலியமாகவே போகணும். ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அதையும் சாப்பிட்டீங்கன்னா வந்து உயிரையே தூக்கிடும். உயிருக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடும். நிறைய பேர் வந்து அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இதையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் நோய் அதை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். ரெண்டாவது டாக்டர் நீங்கள் விவரமாக கேட்கணும், இது சாப்பிடலாமா. அவர் கண்டிப்பாக சொல்லுவார், நீங்கள் மற்ற எதுவும் இதை எடுக்கும்போது நீங்கள் வேற எதையும் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவார். அப்படித்தானே செய்வார் டாக்டர்லாம். சரி, அப்படி நீரிழிவு நோய், நீரிழிவு விடாத தலைவலி சோகை. தலைவலி சோகை எப்படி இருக்கும்? ஒரு டாக்டர் இருந்தாரு, ஒரு பேஷண்ட் இருந்தாரு. பேஷண்ட்டுக்கு அவருக்கு என்ன கொடுத்தாங்க? மூச்சு சுவாசம் கொடுத்தாங்க. இந்த ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, ஆக்சிஜன் ஏற்றுனாங்க. அவர் உடம்பு ஓரளவுக்கு சரியாகி டிஸ்சார்ஜ் ஆனார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நோயெல்லாம் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆனார். டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர் கையில் ஒரு பில்லை கொடுத்தாரு டாக்டர். பில்லு எவ்வளோ நினைக்கிங்க? 5,50,23 ரூபா போட்டிருந்துச்சு. அதை பார்த்தாரு, அழுதாராம். என்னங்க, ஏன் 5 லட்சம் ரூபாய் பில்லை பார்த்து அழுகுறீங்களா? இல்லை அதை நினைச்சு யாருங்க, எனக்கு இதெல்லாம் தூசு அப்படின்னாராம். நான் அதை நினைச்சு அழுகல, இந்த ஒரு 4 நாள் நான் பெட்டில் வந்து இருந்ததுக்கு, எனக்கு இந்த சுவாசம் ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருக்கேன். எனக்கு காலம் முழுவதும் இறைவன் எனக்கு சுவாசம் கொடுக்குறாரே, நான் அவரை நினைச்சு நான் என்ன சொல்ல, அவருடைய கருணையை என்ன சொல்ல அப்படின்னாராம். நம்ம ஃப்ரீயா நம்ம என்ன செய்யறோம்? மூச்சு சுவாசம் பண்றோம். தினசரி நமக்கு சுவாமி ஃப்ரீயா கொடுக்காரு சுவாசம். அப்ப கடவுளுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் யோசிச்சு பாருங்க. எங்க போனாலும் ஃப்ரீயா சுவாசம் பண்றோம்ல, வீட்டுக்கு போனாலும் இங்க வந்தாலும் வெளியில வந்தாலும் நல்லா சுவாசிக்கிறோம், நல்லா ஃப்ரீயா ஆக்சிஜன் கொடுக்குறாரு சாமி. நல்ல காற்று நமக்கு நுகர்றதுக்கு இறைவன் தர்றாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மரங்கள்லே நல்ல மரம் எது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். வேப்பமரம் குளிர்ச்சி தரும். இந்த சொல்லிட்டாங்க அரச மரம். அதனாலதான் மரங்களுக்கே அரசன்னு பேர். அதுக்கு அரச மரம். என்ன காரணம் அப்படின்னா, அது ஆக்சிஜனே வெளியிட்டு ஆக்சிஜனே வாங்கி வச்சுக்கணும். ஆக்சிஜன் நல்ல காற்றுன்னு அர்த்தம், கார்பன் டை ஆக்சைடுனா கெட்ட வாயுன்னு அர்த்தம். மற்ற மரங்கள் எல்லாம்
ஆக்சிஜனை வெளிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கி வச்சுக்கணும். இல்ல கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜன் நல்ல காற்றை உள்ள வச்சுக்கிட்டு கெட்ட காற்றை வெளியில விடும். ஆனா அரச மரம் போட்டு நல்ல காற்றே வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல காற்றே வெளிவிடும், ஆக்சிஜனே வெளிவிடும். அதனால அரச மரம் வந்து ரொம்ப சிறப்புடையது. அதனாலதான் அரச மரத்துக்கு கீழே பூரா விநாயகர் பெருமான் வச்சிருப்பாங்க. இது அவனுக்கு அங்க வந்து சுத்தும் போது அவங்களுடைய சுவாசம்லாம் எப்படி இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். எதுக்கு இருக்கா, அதுதான் இருக்கு. நம்ம 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 விநாயகருக்கு மேல என்ன இருக்கு, என்ன இருக்கு, பண்ணியா மரம். ஓஹோ, ஆனா எதுக்கு இருக்கு, சுவாமிக்கு எதுக்கு இருக்கு? சரி சரி. அரச மர இலையெல்லாம் இறைவனை அர்ச்சிப்பதற்கு பயன்படும். 21 பத்திரம் இருக்கு சாமி அர்ச்சிக்கிறதுக்கு. 21 பத்திரம், வில்வம், மகாவில்வம், பஞ்ச வில்வம் இருக்கு. அது மாதிரி வன்னி, கூவிலம், அது மாதிரி அரச மர இலை, அது மாதிரி நொச்சி இலை, 21 பத்திரம் இருக்குது. அதை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது. அதை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சிச்சோம்னா எண்ணில்லாத பலன் அதுக்கு உண்டு. ஆனா பலனை கருதி சுவாமியை எப்பயுமே நாம வழிபாடு செய்யவே கூடாது. சரி. விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை, தலைவலி சாமாளி விடாது. தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குங்க ஐயா? அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா தலைவலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணவங்களாம் உண்டு. தலைவலி தாங்க முடியாம சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றும், கிருகிருன்னு சுற்றி கீழே தள்ளிடும். நிறைய பேர் அடிவு பார்த்துருக்கேன். இந்த தேரோட்டத்துக்குலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படியே தலைவலி சுற்றி கீழே விழுந்தவங்க, கிறங்கி விழுந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வெயில் அடித்தா சில பேரால் தாங்க முடியாது. சில பேர் தலைவலி ரொம்ப வருஷமா இருக்கும். அப்பப்போ போய் ஒரு ஊசியை வந்து போட்டு சரி பண்ணிக்கிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த நோய் ஆனாலும் நீங்கள் டாக்டரை போய் பார்த்தாலும் அவர் ஊசி போடுவார். எது வரைக்கும்? உடனே நோய் குணமாகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உரிய நோய்கள் ஒவ்வொரு பிறவிலையும் வரும். இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா இறைவனை வழிபாடு செஞ்சாதான் ஸ்டாப் ஆகுமே தவிர, இல்லைன்னா நீ இந்த பிறவில உள்ளது அடுத்த பிறவியும் வரும். இதே நோய் மறுபடியும் வந்து தாக்கும். இப்ப டாக்டர்லாம் ஊசி போடுறாங்களா, அந்த நோயை குணமாக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்துல அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப காய்ச்சலோ தலைவலியோ நீங்க ஊசி போடுவாங்க, அது ஒரு 6 மாசத்துக்கு தாங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வலி வந்துடும். அடியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லடப்பு நோய் இருந்துச்சு. இப்ப இல்ல, கல்லடப்பு நோய் இருந்தது. என்னன்னா கல்லடப்பு வந்ததும் துடிப்பேன், ரோட்ல கிடந்து உருளுவேன், தாங்க முடியாத வழியா இருக்கும். உடனே அந்த நேரத்துல டாக்டர் வந்து ஊசி போடுவார். 1 வருஷத்துக்கு தாங்கும் அந்த வலி. வந்து மறுபடியும் அடுத்த வருஷம் வலி வந்துடும். இப்படி வருஷம் வலி வந்துகிட்டே இருக்கும். டாக்டர் போய் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேற என்ன செய்யலாம்னு யோசிச்சேன். அப்புறம் ஹோமியோபதிக்குல போய் பார்த்தேன், அங்கேயும் சரியாகல. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லி வாழைத்தோப்புல போய் அந்த இதை தோண்டி அதில் சீரகத்தை போட்டு ஸ்டாப் போட்டு உருகிட்டு வந்தேன். அப்பயும் கேட்கல. கடைசி செஞ்ச ஒரே முடிவு என்னன்னா, ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம பெருநெருஞ்சின்னு பேர், அந்த ஆனந்த நெருஞ்சி பொடி இருக்கு பாருங்க, ஆனந்த நெருஞ்சி பொடியை சாப்பிட்டேன். சரி, வெறும் வயிற்றுல சாப்பிட்டே வந்தேன். கல் அப்படியே வெளியில வந்துருச்சு. அது வெளியில வர்ற வரைக்கும் நோய் உள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ அந்த ஊசி மருந்தெல்லாம் போடுவது வந்து எப்படின்னா அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஊசி போடுறாங்களே தவிர நோய் இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப நம்ம இறைவனை வழிபாடு செய்யறதுனால சுவாமி என்ன பண்ணாரு, அதுக்குரிய உபாயமாகி அந்த மருந்து சொல்லி அந்த கல் வெளியில அளவுக்கு காய்ச்சி. இல்லைன்னா என்ன இருக்கும், அடுத்த பிரிவு வந்தாலும் இந்த நோய் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. இருமலும் ரோக முயலகன்வாத நிரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை. சோகைங்கிறது என்னன்னா ரத்த சோகை. ரத்த சோகை வருதுல்ல நிறைய இருக்கு ரத்தத்துல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு நோயும் ரத்தத்துல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு நோயா வரும். எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னா ரத்தத்துலதான் இருக்கு. ஒவ்வொரு நோயும் எதுல கலந்துருக்கு? ரத்தத்துல. நாம சாப்பிட்ற உணவுலதான் இருக்கு விஷயம். நீங்க சாப்பிட்ற பொருள் நல்ல பொருளா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் செய்யாது. இப்ப கடைகள்ல இந்த ரோட்டு கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அதனால ஆஸ்பத்திரி தான், வேற வழியே இல்லை. அப்ப நல்ல உணவை உட்கொண்டா தான் நமக்கு நோய்கள் வராது. நம்ம வாட்டு கிடைக்கிறது சிலவர் பார்த்தீங்கன்னா எதை கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்கிரீமா கூடு, தோசை கணக்கில் போட்டுருக்காங்க, அதையும் சாப்பிட்டு உள்ள போடு, என்னென்ன இருக்கும் ரோட்டு கடைகளில் என்னன்னாலும் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். சில பேருக்கு வந்து அது சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் வேணா சாப்பிட்டுக்கலாம். அதையே என்ன செய்யக்கூடாது, பழக்கமாக வச்சுக்கிடக்கூடாது. வச்சா நமக்கு நோய் வரத்தான் செய்யும்.
நீரிழிவு விடாத ரத்த சோகையெல்லாம் எந்த ஒரு பொருளுமே ரத்தத்துல ஒரு பொருள் இல்லைன்னா நமக்கு நோயாக வரும். அப்ப அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, வாயை திறந்து சாப்பாடு உள்ள வச்சு வாயை மூடிக்கொண்டு நாம உணவை உட்கொள்ள வேண்டும். அந்த எச்சி கலந்து உணவை உட்கொண்டா நமக்கு நோய் வராது. இல்லைன்னா நமக்கு நோய் வந்து கொண்டே தான் இருக்கும். ரெண்டாவது, அறுசுவை உணவு உணவுல சேரணும், நமக்கு ஒண்ணு செய்ய. ரெண்டாவது, நீங்க சாப்பிட்ற உணவு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது வந்து எரிபொருள் சக்தி உடையது. நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கும், சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்களா, அது இங்க வந்து நீங்க வயிறு பசிக்குன்னா என்ன செய்யும்? அடி வயிறு அப்படியே கப 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 கபன்னு இருக்கும். அடி வயிறு எப்படி இருக்கும்? எரியும். வயிறு பசி தாங்க முடியலங்க, எப்படியாவது 1 மணிக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து இங்க அக்கினி வச்சிருக்காரு சாமி. இங்க கப கப கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க சாப்பாடு அப்படி உள்ள போடும்போது உள்ள போய் பஸ்தம் வாங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா எப்படி சரியாகும்? யோசிச்சு பாருங்க. பசி நேரத்தில் நீங்க சாப்பிட்டு தண்ணியை குடிச்சீங்கன்னா அது போய் கப்புன்னு அமர்த்திடும். அதனாலதான் 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க சொல்றாங்க. உடல தண்ணி குடிக்கூடாது, பசிக்கும். அதாவது நீங்க மற்ற நேரத்தில் நீங்க தண்ணி குடிச்சிக்கலாம், சாப்பிடும் போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரமாவது கொஞ்சம் டயம் எடுக்கணும். ஆனா நாம விடுவோமாங்கிறீங்க? தண்ணி குடிச்சே ஆகணும்னு குடிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அப்ப எந்த ஒரு பொருளுமே ரத்தத்துல ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா நமக்கு நோயாக வந்து. நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு, அதை கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கண்டம், கழுத்தை சுற்றி நோய் வருமா, அதான் எழுகல மாலை இவையோடு அப்படிங்கிற. எழுகல மாலைன்னா இந்த மாலை மாதிரி கழுத்தை சுற்றி நோய்கள் வருமா. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலுண்ணி மாதிரி வரும் கழுத்தை சுற்றி. பார்த்துருக்கீங்களா? பாலுண்ணி பார்த்துருக்கீங்களா? அது கழுத்தை சுற்றி வரக்கூடிய நோய்கள்லாம் நிறைய இருக்கு. சில பேருக்கு வந்து தைராய்டுன்னு வரும், பெண்களுக்கெல்லாம் வந்து தைராய்டு நோய் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படி கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிரும். தைராய்டு நோய் வந்துருச்சுன்னா சிலர் போய் நான் அடின்னு வந்து எங்கள் வீட்டு அம்மாவுக்கு தைராய்டு இருக்கு. என்ன, நான் ஒரு ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். ஜோசியர் பார்த்ததுமே உங்க வீட்டு அம்மாவுக்கு தைராய்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாங்க. ஆமா இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னன்னா அந்த கழுத்து வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கழுத்தை காட்டி கொடுத்துருமா தைராய்டு இருந்தா. பெண்களுக்கு அதிகமான நோய் எதுன்னா தைராய்டு தான். தைராய்டு வந்து ரொம்ப சொல்லப்படுது. அது ஏதோ எத்தனையோ பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? தினசரி மாத்திரை சாப்பிடணுமா. இந்த லேச பொடியை மாத்திரை வெறும் வயதுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நித்தனும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். எப்போங்க? இறக்குற வரைக்கும் சாப்பிடணும். வேற வழி. அது குறையும், சாமானியம் குறையாதாமே அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம குடும்பங்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன செய்ய. ரெண்டாவது, அதுக்கெல்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அதை நம்ம சாப்பிடாம இருக்கணும். காலிஃப்ளவர்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம அன்னைக்கு அது என்னைக்கு டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரோ அப்பதான் நம்ம அதிகமா அதை சாப்பிடணுங்கிற எண்ணமே நமக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படிதான். சரி, வெறிகுணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை. ஈலைன்னா இந்த சுவாசம் தான். இந்த ஈலைங்கிறது சுவாச நோய் தான், சுவாசகாசம்னு பேரு. பெருவலி, அது வந்து வலி வந்து ரொம்ப சுவாசம் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். பெருவயிரீலை எரிகுலை சூளை, சூளை நோய், அது எரிச்சலான சூளை நோய். சூளை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வயிறு தாங்க முடியாது. அப்படி துடிச்சாரு நம்ம அப்பர் சாமி. வயிறு வலி தாங்க முடியல. இத்தனைக்கும் வேட்டு சமயத்துல போயிருந்தாரு. சைவ சமயம் தான். அக்கா வந்து சைவ சமயத்துல தான் இருந்தாங்க, அக்காவும் தம்பியும். ஆனா தம்பி என்ன பண்ணிட்டாரு, ஆகா கொல்லாமை நெறிய சொல்லியிருக்கேன், இந்த சமயம் நமக்கு நல்ல சமயமா தெரியுது அப்படின்னு சொல்லி இளமையிலே எங்க போயிட்டாரு, சமண மதத்துல போய் சேர்ந்துட்டாரு அப்பர் சாமி. அதுக்கப்புறம் அப்படி பாருங்க, கொல்லாமை நெறிய சொன்ன சமண மதத்துக்காரங்களே அப்பர் சாமி என்ன பண்ணாங்க, கல்லை கட்டி கடல்ல தூக்கி எரிஞ்சாங்க, பால் சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தாங்க. கொல்லாமை நெறிய சொன்னவங்களே ஓரளவு கொல்லணும்னு நினைச்சாங்க. அப்போ எவ்வளவு பெரிய சமயம் பாருங்க. அது அந்த சமயத்தை என்ன சொல்லுங்கப்பா. அப்படி சமண சமயத்துல போய் இருந்தாரு. அதுக்கப்புறம் வயிறு சூளை நோயை சுவாமி கொடுத்தாரா. முத நாள் அந்த அக்கா வந்து வேண்டுறாங்க சுவாமி கிட்ட, சாமி தம்பி வந்து இப்படி வெட்டு சமயத்துல போயிட்டானே, அவன் நம்ம சைவ சமயத்துக்கு எப்போ வருவான், அவனுக்காக 50 ஆண்டுகள் தவம் கடந்து சாமியை வேண்டினார். எத்தனை ஆண்டு? 50 ஆண்டு. நாம எந்த ஒரு இதை சாமிகிட்ட போய் கேட்டோம்னா உடனே சரி செய்யலைன்னா கோயிலுக்கே வர்றது கிடையாது. நாமெல்லாம் அப்படித்தான். போனோம்னா என்ன செய்வோம்,
சாமி பண்ணவே மாட்டேங்கி. நான் கோயிலுக்கே வர மாட்டேன், இங்க பாரியா அப்படின்னு தெரிஞ்ச மாட்டோம். அவங்க 50 ஆண்டு தம்பிக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணியிருக்காங்க 50 ஆண்டு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. நாம அப்ப எந்த ஒரு இதையும் வச்சோம்னா உடனே நமக்கு பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பு என்னும் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி. பொறைனா பொறுமைன்னு அர்த்தம். பொறுமைங்கிற நீரை நம்ம பாய்ச்சணும். அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். நம்ம எது சொன்னாலும் நம்ம பொறுமை காக்குறதே இல்லை. கோயில் மெயினா கோயிலுக்கு போய் யாராவது பொறுமையா இருக்காங்களே யோசிச்சு பாருங்க. அடிச்சு பிடிச்சி அன்னைக்கு பார்த்தா அடின்னு சாமி கும்பிட்டு இருக்கேன், இடிச்சு முடிச்சு உள்ள ஒரு அம்மா போய்கிட்டு இருக்காங்க. யாரும் பார்த்தா நம்ம தெரிஞ்சவங்க தான். இடிச்சு நம்மளே ஒரு தள்ளிட்டு உள்ள போனாங்க. பார்த்தேன். முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படிலாம் போகக்கூடாது சா. எல்லாரும் சாமியை பார்க்க முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போவாங்க. சாமி பின்னாடி இருக்கிற ஆளை தான் பார்ப்பாரு. அதனால நீங்க முந்தி போக வேண்டிய அவசியமே இல்லை. சாமி யாரை பார்ப்பாரு தெரியுமா? பின்னாடி இருக்கிற ஆளை தான் பார்ப்பாரு. இவங்க ஆளாளுக்கு முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறாங்க. அப்படியா? மணி 11 தாண்டிச்சா? சரி சரி. கரெக்டான டைம் நினைச்சா. அப்ப நோயெல்லாம் எப்படி வருது பாருங்க. அது சூளை கொடுத்தே ஆட்கொண்டாரு சிவன். நீரிழிவு விடாத தலைவலி சோகை. அருமையான பாட்டு. எழுகள மாலை இவையோடு பெருவழி பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவழி வேறு முல நோய்கள். பெருவயிறு போக முல நோய்கள். என்ன அர்த்தம்? அது போன்ற மற்ற நோய்களும் முல நோய்கள் அப்படின்னு எடுக்கணும். முல நோய்கள் எடுக்கக்கூடாது. அது போக உள்ள நோய்கள் என்னென்ன நோய்கள் இருக்கோ அத்தனையும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. இன்னும் என்னென்ன நோய்கள், ஏன்னா கோடான கோடி நோய் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, அத்தனையும் இந்த பாட்டுல சொல்ல முடியாது. அதனால மூல நோய்கள் அது போன்ற உள்ள நோய்கள்லாம் இருக்கு அப்படின்னு அருணைநாத பெருமான் அழகா அப்படி சொல்லி ஒரு 2-3 வரியில நோயெல்லாம் சொல்லிடுறாரு. அதுலேயும் குறிப்பா என்னென்ன நோய்ன்னு சொல்றாரு. இருமல், இரத்த சோகை, சூளை நோய், வயிற்று வலி போன்ற நோய்கள் எல்லாம் சொல்றாரு. அதுல குறிப்பா விஷ நோய்கள், நீரிழிவு நோய்கள். நீரிழிவு நோய் பாருங்க, அருணைநாத பெருமான் 15ஆம் நூற்றாண்டு அப்பயே நீரிழிவு நோயை சொல்லியிருக்காரு. அப்பயே சுகர் இருக்கு. நம்ம இப்ப எல்லாம் கிடையாது, அப்பயே நீரிழிவு நோய் இருக்கு. அதே பார்த்தா கிட்னில கல் வர்றது, அது நீரினால் வரக்கூடிய நோய் தான். எத்தனை பேர் அந்த கல்லடைப்பு வந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க? அந்த கிட்னில கல் இருந்தா எங்க அந்த இது பண்ணுவாங்களா, டயாலிசிஸா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாவம். அப்படியே தினசரி வாரத்துல 2 நாள் 3 நாள் சொல்லி டயாலிசிஸ் கொடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க? அப்ப அந்த கல்லடைப்பு நோயெல்லாம் வந்துருச்சுன்னா, அதை கிட்னில கல்லெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? டயாலிசிஸ் குத்தி அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. ரத்தத்தை மாத்தி 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 கொடுக்க போய் அவங்களால உயிர் வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப ரத்தத்துல ஒரு பொருள் இல்லைன்னா தான் நமக்கு நோய் வருது, இல்லைன்னா நமக்கு நோய் வராது. அப்ப ரத்தத்தை சுத்திப்படுத்தியாச்சுன்னா எந்த நோயும் வராது. ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அப்புறம் சொன்னேன்ல, அந்த உபாயம் தான். அறுசுவை உணவுல சேர்க்கணும். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நோய்கள் வராது. அப்ப ஏற்கனவே எனக்கு நிறைய நோய்கள் இருக்கு அப்படின்னா இந்த இதை சரி பண்ணாலே நீங்க அதை கரெக்ட் பண்ணிடலாம். அந்த நோயெல்லாம் நம்ம நீக்கிடலாம். அப்படி இந்த சூளை நோயை கொடுக்கறதுக்கு சாமி என்ன பண்ணாரு? சூளை ஏற்கனவே முனிவாக இருந்து நம்மை தவம் செய்தனன் ஆகையினாலே சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் அப்படின்னு அவங்க அக்கா திலகவதி அம்மையாருக்கு சிவபெருமான் அப்படி கனவுல தோண்டி சொன்னார். அப்படி சொன்னதுமே அம்மா வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க திலகவதி அம்மையார். கரெக்டாக சுவாமி என்ன பண்ணாரு? சூளையை கொடுத்தாரு.
இந்த கட்சி மாறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ராவோட ராவா தான் வருவாங்க. அதே போல் அப்பசாமிகள் மேலே முக்காடை போட்டுக்கிட்டு இரவோட இரவா ஓடி வந்தார் திருவதிகைக்கு. அங்கே அக்கா தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அப்படின்னு வந்து காலில் வந்து விழுவாரு அப்பசாமி. வா என் காலில் விழுவாத, சாமி காலில் போய் விழுவா அப்படின்னா நேரம் சாமி காலில் போய் பார்த்து போய் பணிஞ்சார். உடனே ஒருவனே வலி தாங்க முடியலன்னு பதியம் பண்ணார். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்த நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இப்ப ஏற்கனவே ஒரு சமண மதத்துல போய் இருந்தாரு. என்ன சொல்றாரு? பிரியாது வணங்குவன் எப்போதும் உன்னை நான் வணங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? சமண மதத்துல போய் இருக்காரு, நான் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்றாரு. உன்னை தவிர நான் யாரையும் வேண்டலன்னு சொல்றாரு. இப்ப முதல் கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இந்த என்ன காரணம்னா, ஏன் அப்படின்னா எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அதுக்குள்ள சிவபெருமான் தான் அருள் செய்வார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நீ எந்த நீங்க கிறிஸ்டினே போய் கும்பிட்டாலும் அங்க இருந்து யார் தான் அருள் செய்வா? அம்மை பிறகு சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். யாது ஒரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதொரு பாங்கனாதான் வருவார். அந்த அம்மை பிறகு சிவபெருமான் தான் வருவார். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வேள்வினையும் செய்யும். இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்றே. அதே தன்மை முருகப்பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் பிறகு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சிவஸ்வரூபம். அந்த சிவஸ்வரூபம் சுவாமி தான் விநாயகராகவும் முருகராகவும் வராது. அதனால இந்த சிவகுடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே பிறப்பு உண்டு. ஏன்னா சுவாமி தான் விநாயகராகவும் வர்றாரு, முருகராகவும் வர்றாரு. அதான் பெம்மான் முருகன் பிறவான் இரவன் சர்டிபிகேட்டே கொடுத்தாரு அன்னையினாரு. முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான். நீங்க சிவபெருமான குழந்தைய ஏதாவது வரைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முருகப்பெருமான் நினைச்சுக்கோங்க. சிவபெருமான குழந்தை வடிவத்துல பார்த்தாலே முருகன் தான். ஏன்னா குழந்தை வடிவத்துல பார்த்து நீங்க குழந்தைய எந்த படத்தை பார்த்தாலும் சுவாமிய அது முருகப்பெருமான் தான் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. குந்திக்குள் இட செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார். ஏற்கனவே சிவபெருமானுக்கு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்கின்ற 5 முகத்தோடு இந்த 6வது முகம் கீழ் நோக்கி இருக்கு. உச்சி முகம் மேல் நோக்கி இருக்கு. ஈசானம் தத்புருஷம் கிழக்க பார்க்க, அகோரம் வடக்க பார்க்க, வாமதேவம் தெற்க பார்க்க, சத்யோஜாதம் மேற்கு பார்க்க, இந்த 6வது முகமும் கீழ் பார்க்க நம்மை நோக்கி நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக. அதனாலதான் கலியுக தெய்வம் முருகப்பெருமான்னு சொல்ற காரணம் இது. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, உங்களுக்கு ஈஸியா சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ஏற்கனவே வழக்கமா ஒரு கடைக்கு நீங்க ஜவுளி வாங்க போய்கிட்டே இருப்பீங்க. இப்ப ராஜாவதுக்கு போய் பாம்பே சொல்லு வாங்கிட்டு வச்சுக்கோங்க. திடீர்னு ஆனந்தம் திறந்தாச்சு, ஆனந்தம் ஜவுளி கடை. எல்லாரும் இப்ப எங்க போறீங்க? ஏற்கனவே நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப புதுசா சாமி இப்ப வெளிப்பட்டு தோன்றிருக்காரு முருகப்பெருமான். இப்ப எல்லாரும் யாரும் அதிகம் வருவாங்க கலியுகத்துல? முருகப்பெருமான போய் வழிபாடு. ஆனா அப்படித்தானே மோகம் நமக்கு. அது மாதிரி அதுக்காக நம்ம பிரிச்சு சொல்லல, எப்பயுமே சாமி தான். முருகப்பெருமானுக்கு எல்லாருக்கும் இந்த கலியுக தெய்வம் ஏன் சொல்றேன்னா, இப்ப புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணா எல்லாம் எங்க போறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி முருகப்பெருமான் அதிக பேர் இங்க வழிபாடு செய்வாங்க. ஏன்னா சாமி கலியுகத்துக்கு சாமி குழந்தை வடிவமாக வந்து அருள் செய்கின்றார், முருகராக வந்து அருள் செய்கின்றார். யாரு? சிவபெருமான் வந்து முருகப்பெருமானாக வந்து அருள் செய்கிறார். சிவபெருமானே முருகராக வந்தா சொல்லணும். என்னதான் அவரு பிள்ளைதாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. உலகத்துக்கு தான் அப்படில்ல, ஈசன் தன் அருளினால் முதலை ஆயினான் கான். சாமி திருவருளால என்ன ஆயிட்டாரு? சாமி தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டார். சாமி தான் முருகராக வருகின்றார் என்பதை அவங்க. அதாவது மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கதின்ற ஈராது தோல் போற்றி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி அப்படின்னு கூட அருளாளர்கள் பாடுறாங்க. அந்த மூவிரு முகங்களும் 6 முகங்களும் கருணைகூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தரன் அங்கு உலகம் உய்ய. இந்த உலகம் உய்வதற்காக முருகப்பெருமான் தோன்றினார். இப்ப சூரியன் தோன்றதுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருக்கு, அதனால என்ன செய்யுது? காலைல உதிக்குது. இல்லைன்னா தோன்றுமா? இருக்கிறதுனாலதான் தோன்றுறது. அதுபோல சுவாமி ஏற்கனவே 6ஆம் முகம் வச்சிருக்காரு, இருக்கு. அது எப்ப எதுக்காக சுவாமி அந்த 6ஆம் முகத்தை வச்சிருக்காருன்னா, அது ஞானியுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்தார் அந்த 6ஆம் முகத்தை. இப்ப எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த முகம் தான் அந்த 6ஆவது முகமாக இருக்கக்கூடிய அதோ முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த முகம்.
அது ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாசரவனாய் எனது ஈசன் என மானவுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏதை என வினாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என்று சொல்லாதும் நீருபடு மாலை ஒரு மேலியவ வேலகனி நீலமையில் ஆக உமை தந்த வேலே நீசர்கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கள் வேளா சீறி வரும் ஆற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணைமுக தேவர் துணை வாசிகை அண்டர் கூடம் சேருமல கார்பலனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே அப்படிங்கிறாரு அறிஞர். என்ன சொல்றாரு, நீங்க பாட்டு ஏதோ சொன்னீங்க சிவா, நாங்க பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான். அது என்ன சொல்றாருன்னா ஆறுமுகம் 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 6 தடவை சொல்றாரா என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதம் சூடும் அடியார்கள் பதமே துணையது. இந்த அடியார்கள் எல்லாம் ஒன்னே பதம்னு இருக்காங்க. அப்ப நீ அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு நீ அருள் செய்யணும். அப்படி நீ அருள் செய்யலைன்னா அவர் நிறைய நமக்காக சொல்றாரு பாருங்க. நீருவடு ஏழைகள் வியாகுல ஏதை என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாது. அந்த வேதமே திட்டு சாமி. இந்த அடியார் உன்னையே பதன் இருக்காங்க, ஆர்வம் ஆர்வம்னு உன்னையே உன் பின்னாடியே வராங்கல்ல. அப்ப நீ என்ன செய்யணும், அவங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று அருணைநாத பெருமான் நமக்காக மறையும் என்று சொல்லாதோ. மறைனா வேதங்க. புரியுதா? அப்படி புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இங்க சொல்றாரு, நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை வயோடே பெருவலி பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் பெருவழியாக இருக்கக்கூடிய எத்தனையோ நோய்கள், பெருவழியை தரக்கூடிய நோய்கள், அது போன்ற மித்த எத்தனையோ நோய்களை சொல்றாரு. மூல நோய்கள் அது போக நிறைய நோய்கள்லாம் இருக்கு. அது போன்ற முக்கிய நோய்களும் உள்ள நோய்களும் அப்படிங்கிறார். அது நம்ம முல நோய்கள் சொல்லக்கூடாது, உள நோய்கள் அப்படின்னு எடுக்கணும். அது போன்ற மற்ற நோய்கள் எல்லாம் அப்படின்னு எடுக்கணும். அப்பதான் அந்த சூளை நோய் வந்ததும் சாமி சரணாகதி அடைந்து அந்த கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை போல செய்த நான் அறியேன் அந்த பதியத்தை பாடுறாரு. பதியத்தை பாடி முடிச்சதுமே இப்ப முதல் பாட்டிலே குணமாக்கியிருக்கலாம். ஆனா சாமி அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தார். 2வது பாட்டு வந்தது, 3வது பாட்டு வந்தது, சாமி தீர்க்கவே இல்லை. அந்த கடைசி 10வது பாட்டு பாடினார் பாருங்க. போத்தா எங்கோரானையின் ஈருரி தோல் உறங்காடரங்கா நடமாடவுள்ளாய் ஆட்டானர கந்தனை மால்வரை கீழ் அடதீட்டருள் செய்த அது கருதாய் வெறுத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தா என் வேதனையான விளக்கியிடாய் ஆத்தாழ்வுணல் சூழ் அதிகை கெடில விரட்டான துறையம்மானே. கடைசி சாமி என்னால தாங்க முடியல சாமி அப்படின்னு கடைசி பாட்டுல சொன்னாரு. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கிடாயினாரு. உடனே அடுத்த நிமிஷம் சொல்லி தெரியாது. இப்ப முதல் பாட்டுல சரி பண்ணிருந்தானா மீதி 9 பாட்டு கிடைச்சிருக்காது. அதனால சாமி என்ன பண்ணாரு, 9 பாட்டு பாடி 10வது பாட்டு பாடையில அந்த நோய் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்துல தான் சாமி அந்த நோயை ஏமாத்துறாரு. முதல் பாட்டுலேயே பாடி இருந்தான்னு வச்சுக்கோங்க, சரி பண்ணியிருந்தாருன்னா மீதி 9 பாட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுந்தரம் சாமியும் அப்படிதான். ஒரு கண்ணை வாங்கிட்டு அப்படியே நேரம் வந்தார், திருவாரூருக்கு வந்தார். சாமி ஒரு கண்ணை வாங்கியாச்சு, அங்கே அம்மா காமாட்சி அம்மா கொடுத்தாங்க, எங்கள் காஞ்சிபுரத்தில் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு கண்ணு இருக்கு, அதை நீயே கொடுத்து, உனக்கு 3 கண்ணு இருக்கா இல்லையா சாமி அப்படின்னாரு. சிவபெருமானை பார்த்து, என்னப்பா எனக்கு 3 கண்ணு இருக்குப்பா அப்படின்னாரு சாமி. முக்கட் பெருமான் சிவபெருமான் 3 கண்ணு உடையவர் ஒரே சாமியாரு. மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. சாமி 3 கண்ணு இருக்குல்ல சாமி, அதுல ஒண்ணு கொடுத்துரு சாமி அப்படின்னாரு. மற்றை கண்தான் தாராது ஒளிந்தால் வாழ்ந்து போதீரே, குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கி நீர். இப்படி கண்ணை எடுத்துட்டே சாமி, இப்படி கொத்தையாக்கிட்டே சாமி, அதனால எனக்கு எப்படியாவது ஒரு கண்ணை கொடுத்துரு. இந்த ஒரு கண்ணை கொடுத்தாச்சுன்னா வசந்த உற்சவத்தை பார்த்துருவேன், நீ கருணாமூர்த்தின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதும் அடுத்த நிமிஷம் என்ன வந்துச்சு, வலது கண்ணு வந்துச்சு. 2 கண்ணு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வசந்த உற்சவத்தை பார்த்தாரு சாமி, சுந்தரம் சாமி. அப்படி ஞானிகளுக்கெல்லாம் எங்க நினைச்சாலும் சாமி கொடுத்துருவாரு, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா அந்த அளவுக்கு அவங்க உழைப்பை வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப முதல் பாட்டுல நிக்கல, கடைசி அந்த பாட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கன்னு வந்துச்சு சுந்தரம் சாமி.
அந்த பதிவு மீளா அடிமை உமைக்கையாளாய் பிறரை வேண்டாதே மூலா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பில் திருவாரூரில் வாழ்ந்து கடைசி பாட்டு பண்ணாரு அந்த வலது கண்ணும். இப்பயும் நம்பிக்கையோடு பாடுறவங்களுக்குலாம் கண்ணு தெரியுது. அங்கே போய் நம்பிக்கையோடு பாடினா வழக்கண்ணு தெரியும். இது ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதி அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பார் அவர் சிந்தையிலானே ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறேன்னு காஞ்சிபுரத்தில் போய் பாடினாலும் எனக்குன்னு தெரியுது. எத்தனையோ பேர் கண்ணோய் உள்ளவங்களும் அங்கே போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த கண்ணை நல்லா பார்க்கும்படி சுவாமி செய்து விடுவார். சரி, இது போன்ற பெருவயிரிலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே. அருமையான இந்த பிறவிகள் தோறும் ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு நோய் வந்துட்டு பிறவிகள் தோறும் என்னை நலியாத, என்னை தொடராத, என்னை நலியாத படியுணத்தால். அதாவது ஏன் இப்படின்னா எல்லா நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம், போய் சாமியை போய் திருவடியவே பிடிப்போம். அது வரைக்கும் திருவடியை இப்படின்னா யாரும் அப்படியா கோயில் போகணுமா, கோயில் போனால் தெரியாதுமா, இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அந்த வழி வரும்போது எங்கே ஓடுவோம், கோயிலுக்கு. அதே இந்த பாட்டில் அழகா சொல்றாரு, பெருவயிரிலை பிறவிகள் தோறும் எனை நலியாத. ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தொன்று தொட்டு ஒன்று வருது. இப்ப அருணைநாத பெருமான் இந்த நோயை மட்டும் சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிறவிகள் தோறும் எனை நலியாத நோய்ங்கிறது என்ன நோய்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்கின்ற நோய். மித்த நேரத்துல அந்த நோயா சொன்னாரு. இப்ப பிறவிகள் தோறும் எனை நலியாத நோய் என்ன நோய் அப்படின்னா பிறவி நோயாகிய ஆணவ மலம். இந்த ஆணவம் இருக்கிறதுனால நம்ம பிறவிக்கு வர்றோம். இந்த பிறவி இருக்கிறதுனால நம்ம வினை செய்யறோம். வினை செய்யறதுனால தானே நமக்கு பிறவிகள் வருது. அப்ப அதனால தானே நமக்கு நோய் வருது. அதப்போ மூலத்தை பிடிச்சிட்டாரு. மூல நோய் என்ன நோய், ஆணவ மலம் என்கின்ற நோய். அதான் பிறவி நோய் என்று பேர். அது அழகா சொல்றாரு. அந்த உரத்துறை போத தனியான உனை சிறிது போத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீர தவறு வாழ்வை பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீத ஒரு சேயை வைத்தியநாத பெருமாளே அப்படின்னு அருணைநாத பெருமாள் பாடுவார். இதில் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் உள்ள அந்த பாடல் அருமையா இருக்கும். என்ன சொல்றாரு அப்படின்னா, வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சுவாமியுடைய பிள்ளையே எப்படி சொல்றாரு, பரத்துறை சீல தவறுவாளை பனித்தடி வாழ்வுற்று அல்வோனே வரத்துறை நீத ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாள். என உரத்துறை போத தனியாத உன்னை சிறிது ஓத தெரியாது, உன்னை சிறிது கூட எனக்கு ஓத தெரியும். பாருங்க, அவ்வளவு பாட்டு பாடிட்டு என்ன சொல்றாரு, உன்னை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போன இப்படி மரம் மாதிரி இருக்கேன்னு சாமி. அரைன்னு அதை எப்படி சொல்றாரு, முருகப்பெருமானை பார்த்து சொல்லும்போது இப்படி நான் மரம் மாதிரி இருக்கிறது உனக்கு தகுமா சாமி, உன்னை நினைக்காம உன்னை வழிபாடு செய்யாம மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள், என்ன மலம், ஆணவ மலம், மலத்து இருள் மூடி கெடலாமோ. இப்படி நான் ஆணவ மலத்திலே இங்க இருந்துகிட்டு நான் எனதுங்கிற செருக்கோடே இருந்து கொண்டிருந்தால் நான் எப்படி உன் திருவடியை நான் பற்ற முடியும். மலத்து இருள் மூடி கெடலாமோ பரத்துறை செய்கிற தவறு வாழ்வை பனித்தடி வாழ்வுற்று அருள்வோனே வரத்துறை நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமாள். வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள பாட்டு. அப்ப எப்படி பாடுறாரு பாருங்க, உன்னை சிறிது ஓத தெரியாம இருக்கானே நானு, உன்னை சிறிது கூட என்னால ஓது. அன்னை ஓதல எத்தனை திருப்புகழ் பாடியிருக்காரு, 16,000 திருப்புகழ் பாடியிருக்காரு. நமக்கு கிடைச்சது 1000 தான் கிடைச்சிருக்கு திருப்புகழ். மிச்சது நமக்கு கிடைக்கும் என்னன்னா நம்மளுடைய தவ குறைவு, அதனால நமக்கு திருப்புகழ் கிடைக்கும். இப்ப 1008 திருப்புகழ் கொடுத்துருக்காரா, இதையாவது படிக்கலாம்ல. அதுல பாருங்க பாடம் எப்படி ஒரு 10 பாட்டு பாடுறோம். எதுல 1000 பாடியிருக்கீங்களா, 1000 திருப்புகழையும் பாடியிருக்கீங்களா, பாடினதுல நீங்க பாடுறீங்களா. அதுல அந்த மூளை புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு வாரம் நீங்க ஒரு 15 20 எப்படி ஒரு மணி நேரத்துல எப்படியும் ஒரு 25-30 பாடிடலாம் சார். 80 பாட்டு வந்திருக்கீங்களா, இப்படி நீங்க 1000 பாட்டு பாடிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா பாடினா கூட பாடிடலாம். அதான் அந்த இதை எப்படியே பாடி அருளாளர்களுடைய பாடல்கள் முழுவதும் எப்படியாவது இந்த பிறவில நம்ம பாடிடணும். 12 திருமுறைகள் இதை முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 12 திருமுறைகள் எடுத்து ஒவ்வொரு திருமுறைகளா கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு அவனுடைய ஞானிகளுடைய இன்னொன்னா சுவாமி அவங்க மூலியமா சொன்னது 12 திருமுறைகளும் இந்த திருப்புகளும். இன்னொன்னா திருப்புகள் முருகப்பெருமானே
விரும்பி கேட்டது. முருகப்பெருமான் அருணைநாதர்கிட்ட விரும்பி கேட்ட ஒரு நூல் எதுன்னா திருப்புகழ். இப்போ அன்னைநாதர் கந்தர் அலங்காரம் படித்தாரு, கந்தர் அனுபூதி படித்தாரு, கந்தர் அந்தாதி படித்தாரு, வேல் வகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம் எல்லாம் படித்தாரு. ஆனா முருகப்பெருமான் விரும்பி கேட்டது எதுன்னா இந்த திருப்புகளுக்கு தனி சிறப்பு. ரெண்டாவது கிளியா மாறி போன கந்தர் அனுபூதிக்கு ரொம்ப சிறப்பு. அனுபூதி கிளியா மாறி போனார் பாருங்க, கீழையும் இல்லாமல் மேலையும் போனால் அந்த இடத்துல அப்படியே போய் சுவாமி முருகப்பெருமான் திருவடியை போய் அடைந்தார் அன்னைநாதர். அது ரொம்ப முக்கியமான பாட்டு கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி யாருக்கு 51 பாட்டு தெரியும்? நான் அடிதாங்க நம்ம சொற்பொழியில் சொன்னேன், நம்ம அங்கே சொற்பொழியில். அதாவது இல்லை, எங்கள் சகஸ்திரி கோயிலில் அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தவங்க இப்படி வச்சுருந்தாங்க, ஒருத்தவங்க இப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே கை வரல. அப்படின்னு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு, சிவா இங்கே பாருங்க கை அந்த வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. ஏன் கொஞ்சம் நல்லா தூக்க வேண்டியதானே? இல்லை, அதாவது கொஞ்சம் தெரியும், 10 பாட்டு தெரியும், இது கொஞ்சம் ஒரு 20 பாட்டு தெரியும் அப்படின்னு அர்த்தமா. இப்படி தூக்கினாதான் ஃபுல் பாட்டு தெரியும் அர்த்தம். அதனால எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், அதனால இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னாங்க. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு நல்லா இருக்கும். கந்தர் அனுபூதியெல்லாம் பாடுறதுக்கு அருமையா. பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுனதாள்கள் அருள்வாயே. அதுக்கு முன்னாடி பெருமானே இந்த நோயெல்லாம் வருவதுக்கு முன்னாடி உன் திருவடியை நான் பற்றிக்கொள்வேன். அப்போ சாமி என்ன பண்ணாரு, சாமி உன் திருவடியை விட மாட்டேன் அப்படின்னு போய் பிடிச்சிட்டான் சிவன் உன் திருவடியை. எப்பா எனக்கு நிறைய அடியா இருக்காங்கப்பா போப்பா அப்படின்னு சாமி அப்போ சாமி அப்படி விளக்கிட்டான். சாமி இல்லை சாமி, நீ என்னை விளக்கிவிட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னா. அதாவது படைக்கிழமாக உன் 475 என் நாவில் கொண்டேன், இடைக்கிழமல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன். சாமி நீ எனக்கு எத்தனை பிறவினாலும் போடு, உன் திருவடியை விட மாட்டேன். என்னை விலங்கா போடு, நான் விட மாட்டேன். என்னை மனிதனா போட்டாலும் சரி, என்னை தேவரா போட்டாலும் சரி, என்னை பறவைகளா போட்டாலும் சரி, என்னை நீர்வாழ் உயிரங்களா போட்டாலும் சரி, உன் திருவடியை விட மாட்டேன் அப்படின்னு போய் பிடிச்சிட்டான். எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன், துடைக்கிலும் போகேன். என்னை தொடச்சி எனக்கு ஒதுக்கிவிட்டாலும் சரி, எனக்கு அடியார் நிறைய இருக்குன்னு சொல்லி என்னை ஒதுக்கிவிட்டாலும் சரி, நான் உன் திருவடி விட மாட்டேன் அப்படின்னா. இப்போ எனக்கு நிறைய அடியா இருக்காங்கப்பா, இல்லை சாமி இருந்தால் நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா நீ தான் முழுவத பொருள் எனக்கு தெரியும் அப்படின்னு பிடிச்சிட்டேன். அப்படியா, சரி உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னாரான். யாரை பார்த்து? அப்பா சாமி. அது அப்பா சாமி சொன்னாரா, என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? தொழுது உன்னை நல்லா தொழுவேன், வணங்கி நல்லா வணங்குவேன், தூணீர் அணிந்து நல்லா திருநீர் பூசிக்குவேன், அதுக்கப்புறம் உன் திருவடியை நான் பற்றிக்கொள்ளேன் அப்படின்னு. தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கொண்டாய் அணிகொள்த்தில்லை சிற்றம்பலத்து அரணி, உன்னையே நான் அடைக்கலம் என்று புகுந்து விடுவேன் அப்படின்னதும் அப்படியே சாமி என்ன பண்ணாரா, வாயா வாயா அப்படின்னு சொல்லி சாமி அப்ப சுவாமிகளை அழைத்து கொண்டார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்குல்ல? அப்ப சாமி ஏதோ கேட்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி பிறவிகள் தோறும் எடை நலியாத பிறவிகள் தோறும் வரக்கூடிய நோய் என்ன நோய்னா இந்த ஆணவ மலம் என்கின்ற நோய். அதுக்கு முன்னாடியே பெருமானுடைய திருவடியை போய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த ஆணவ மலத்தை யாரு போகணும்? மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன். சாமி வைத்தியநாதர் தான், மருத்துவரும் அவரே, மருந்தும் அவரே. அருளினால் உரைத்த நூலின் வழி வழி அதன்மம் செய்யின், இருளெல்லாம் நிறைய துன்பத்தீட்டு இரும் பாவம் தீர்ப்பன், பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன், மருளாம் மலங்க தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன் அப்படின்னு நூல் சொல்லுது. யார் ஒருவர் அருளினால் உரைத்த நூலில் வழி வழி அதன்மம் செய், இறைவன் வகுத்த அந்த நூலுக்கு அதர்மமாக நடக்கின்றார்களோ அவர்களை சுவாமி என்ன பண்ணுவாராம், இருளாம் நிறைய துன்பத்தீட்டு இரும்பாவும் தீர்ப்பன், அவங்களுக்கு நரகத்துல வைத்து அந்த தண்டனையை அனுபவித்து மறுபடியும் நல்ல பிறவியை கொடுத்து அனுபவிக்க செய்வார். அதுக்கப்புறம் பாவம் புண்ணியம் செஞ்சிருந்தாங்கன்னா பொருளாம் போகத்தை வைத்து சொற்குலோகத்துக்கு கொண்டு போய் வச்சு அந்த புண்ணியத்தை தீர்த்து மறுபடியும் பிறவிக்கு கொண்டு வந்துடுவார். என்னங்க சொற்குலோகத்துக்கு போனாலும் மறுபடியும் பிறவியா? கண்டிப்பா உண்டு. சொற்குலோகம் போனாலும் சரி, நரலோகம் போனாலும் சரி, கண்டிப்பா பூலோகத்துக்கு வந்து பிறந்தே ஆகணும். எப்போதாங்க பிறவி இல்லை அப்படின்னா இறைவனை பற்றி கொண்டு சிவலோகம் சென்றால்தான் நமக்கு பிறவி கிடையாது. மற்ற எந்த லோகத்துக்கு போனாலும் பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். புரியுதா சார் உங்களுக்கு? எந்த உலகத்துக்கு போகணும்? சிவலோகம் ஒன்றுதான் நமக்கு. இப்போ இந்த இறந்தவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? அன்னாரவர்கள் சிவனடி சேர்ந்தார்கள் அப்படி போடுவாங்க, அன்னாரவர்கள் சிவலோக பதவி அடைந்தார்கள் அப்படி போடுவாங்க. யாராவது சொற்கலோகத்துக்கு போய் சுகமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்களா? எங்கேயுமே போட மாட்டாங்க. நீ எங்கேயாவது இறந்தவங்கள இவ பரமபதம் அடைந்தார்கள், இது விஷ்ணு உலகத்துக்கு சென்று இது அடைந்தார்கள் யாரும் போடவே மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாரும் தெரியும் சிவலோகம் போனாதான் மறுபடியும் பிறவிக்கு வராதுன்னு தெரியும். அண்ணாவர்கள் சிவனடி சேர்ந்தார்கள் போடுவாங்க. திருவடி போனால் நமக்கு பிறவி கிடையாது, திருவடிக்கு போகலன்னா பிறவி உண்டு. அதாவது அவர் போறாரோ இல்லையோ எழுதியாவது வச்சிருவோம் அப்படின்னு சிவனடி சேர்ந்தாலும் போட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ பெரிய முக்கியமான.
அங்க போனாதான் நம்ம திரும்பி வர மாட்டோம். அப்ப பிறவிகள் தோறும் அருளினால் உரைத்த நூலில் வழி வழி அதன்மம் செய்யின் இருளெல்லாம் நிறைய துன்பத்திற்கு இரும்பாவும் தீர்ப்பன் பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன் மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தின். அப்ப மருந்தும் அவரே மருத்துவரும் அவரே. வைத்தியநாதர் தான் மருந்தும். ஒருத்தர் வேகமா போனான் டாக்டர்கிட்ட. டாக்டர் ஒரு அனாசி நாந்தியா எழுதுங்க. அவர் எழுதினாரு. மெட்டாசின் ஒரு 3 போடுங்க. அவன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவர் எழுதி சீட்டை கிழிச்சு கையில கொடுத்தாரு. இவன் வாங்கிட்டு போய் மருந்தை வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டு வயிறு வலி தாங்க முடியாம வேகமா ஓடி வந்தான். ஆமாப்பா டாக்டர், என்ன சார் டாக்டர், நீங்க கொடுத்த மருந்து என் வயிற்று கூட கொஞ்சம் அதிகமாயிருச்சு. ஆமாப்பா நீ தானே மருந்து சொன்ன, அதான் எழுதி கொடுத்தேன். டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்லணும்? இவங்களா மருந்து சொல்லணும்? அவர் எழுதி கொடுப்பாரு. நாமளே இறைவன்கிட்ட போய் என்ன செய்யணும்? நாமளே போய் சாமி எனக்கு அதை இதை செய்யணும் நம்ம ஒப்பிச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் உங்க துன்பம் தாங்காம மறுபடியும் போய் சாமி என்ன சாமி இருக்கும் துன்பம் தாங்க முடியலன்னு போய் சாமி முன்னாடி போய் நிற்கும். அவருக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும்ல என்ன நோய் இருக்கு. இப்போ ஒரு உயிர் இப்போ கோயிலுக்கு போயாச்சுன்னா சாமிக்கு தெரியும் இந்த உயிர் என்ன துன்பப்படுது, என்னென்ன விஷயம் இருக்கு, அப்போ இதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சாமி பார்ப்பாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாமி கோடி ரூபா கொடுக்கணும்னு நினைச்சுப்பாரு. இவன் அற்பத்தலமா வேகமா போய் சாமி எனக்கு ஒரு 1 லட்சத்தை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், அந்த கோயில் கட்டி கும்பிடுவேன் சாமி அப்படின்னு. அவரு எடே அட பாவி உனக்கு கோடி ரூபா கொடுக்கணும்னு நினைச்சேடா, இப்படி 1 லட்சத்தை கட்டியடா அப்படிப்பாரு சாமி. ஏன்னா வேண்டுவாருக்கு வேண்டுவானே இவன் கண்டாய், அவன் என்ன வேண்டானோ அதுதானே கொடுப்பாரு சாமி. யோசிச்சு பாருங்க. அவரு நமக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைச்சுப்பாரு. நாம வேகமா போய் எனக்கு அதை குடி இதை கொடுன்னு நம்ம போய் கேட்டு துன்பத்தை அடைந்து அவர் நமக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு சாமி. எல்லாத்துக்கும் திருவடி பேரை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு சாமி. தூக்கி வச்சுட்டு நாம அதை போய் அடையிறதுக்கு படாத பாடுபடுறோம். எளிமையும் அடையலாம் இறைவனை. அன்பு ஒன்று செலுத்தினா போதும். சாமி மேல அன்பு ஒன்று இருந்தா எல்லாத்தையும் வரும். எடுத்த பிறகுவே போயிடலாம். அதுலேயும் அடியார்களுக்கு செய்ய 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 நீங்க ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். சிவன் அடியார்களுக்கு என்ன செய்யணும்? திலமளவாது செய்யணும், கடுகளவாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தினசரி ஒரு அடியாருக்கு ஏதாவது கடுகளவாது ஏதாவது ஒரு சிவப்புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட அடியா இருக்காங்க? சிவஞான செயலுடையோர் கையில் தானம்னாரு. சிவ கைங்கறி செய்யறாங்களா, தொண்டு செய்யறாங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாரு. திருக்கோயிலுக்கு போடுறவங்க, வழிபாடு செய்யறவங்க, சிவ கைங்கறி பண்றவங்க, மலர் கட்டி கொடுக்குறவங்க, இப்படி உள்ளவங்க அடியார்களுக்கு நம்ம ஏதாவது சிலமளவாது செஞ்சா அது நிலமலை போல வளர்ந்து பவமாய கடலில் அழுந்தாத வகை எடுத்து பாசத்தை ஏற்க தவலோகம் ஒன்றில் சார பண்ணி சரியகிரிய யோகம் தன்னில் சாராமை நவமாகும் தத்துவ ஞானத்தை நல்கி நாதன் அடி கமலங்கள் நனிவிக்கும் தானே அப்படின்னு சிவஞான சித்தியார் என்கிற நூல் நமக்கு சொல்லுது. இங்க மாதிரி தொண்டெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. நேரம் அங்க இருந்த மாதிரி தவலோகத்துல போய் பறக்க வச்சு அங்கிருந்தே சுவாமி என்ன பண்ணிடுவானா டைரக்டா முட்டி கொடுத்துருவாங்க. திருவடிக்கு போயிருமா அந்த உயிர். நாதன் அடி கமலங்கள் நனிவிக்கும் தானே அப்படிங்கிற எப்படி சொல்ற? பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுணதாள்கள் அருள்வாயே. தாள் சொன்னாரா தாள்கள் சொன்னாரா? தாள்கள் தாள்கள் தாள் கிடையாது. தாள்கள் தாள்கள் என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்டது நம்ம பன்மையில சொல்லுவோம். ஒன்று அப்படின்னா ஒருமையில சொல்லுவோம். அப்ப தாள்கள் அப்படின்னா இணை திருவடி, 2 திருவடின்னு அர்த்தம். முருகப்பெருமானுடைய 2 திருவடிகள். முருகா என்றதோ தனமோ அடியார் முடிவே இணைத்தால் அருள் ஓனே. இணைத்தால்னா 2 திருவடின்னு அர்த்தம். 2 திருவடி நம்ம தலைமையில வச்சிருவாங்க. முருகா நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க எல்லாரும் முருகான்னு சொல்லுங்க. முருகா அப்படின்னா இப்ப சாமி திருவடி நம்ம தலைமையில இருக்கும். முருகப்பெருமானுடைய திருவடி அழிய சொல்லல. சொன்னது வந்து நக்கீரதேவன் என்ன சொல்லியிருக்காரு? ஏன் இவரு அருணைநாதர் சொல்லியிருக்காரு முருகா என்றது முருகா எனவோர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே. எப்படி பாடுறாரு? முருகான்னு சொன்னா திருவடி முருகு என்று உருகு அப்படின்னு வாரியாசாமியும் சொல்றாரு. ஏன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்காக முருகு அப்படின்னு சொல்றான்னா ஊனால முடியுது, ரு ஊனால முடியுது, கு ஊனால முடியுது. முருகு என்று உருகு அப்படின்னு வாரியாசாமி சொல்ற காரணம் என்னன்னா, அகரம் படைத்தல், உகரம் காத்தல், மகரம் அழித்தல். இப்ப நமக்கு எது ரொம்ப தேவை? நடுவில் இருக்கக்கூடிய காத்தல். காத்தல் எதுல வருது? ஊனால வருது. அப்ப ஊழ முடியுது, ரு ஊழ முடியுது, கு ஊழ முடியுது. அப்ப இப்ப முருகன் என்ன செய்யறாரு? காத்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே முருகு என்று உருகு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுச்சா? அருமையான பாட்டு. முருகாயன ஓர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தாள்
அருள்வோனே ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்காயன ஓத அருள்தாராய். நான் ஒரு தடவை முருகான்னு சொல்லாம விட்டுட்டேனே, ஒரு கால் முருகா பரமா குமரான்னு சொல்லாம விட்டுட்டேனே. ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாராய் அப்படிங்க. முருகா என்றதோ தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள் போனே. அருமையான பிறவிகள் தோறும் எனை நடியாத படியுனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி. அதுவும் வரும் ஒரு கோடிக்கணக்கான சேனைகள் போர்ல கோடிக்கணக்கான சேனைகள் அசுரர் பட பயங்கரம் வந்துட்டு இருக்கு. முருகப்பெருமானுடைய இது சாமி என்ன பண்ணாரு, மெயினா முக்கியமா அவன் எத்தனை சேனைகள் வச்சிருந்தாலும் இந்த ஒரு வேலுக்கு என்ன செய்ய முடியல, அவங்களால பதில் சொல்ல முடியல. அத்தனை சேனைகளையும் கொண்டு வீழ்த்தியது இந்த வேலாயுதம். அதான் சொல்ல மடிய அநேக இசை பாடி. அதுல வரும் ஒரு கோடி கோடானு கோடி அசுர சேனைகள், வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி அசுரர்கள் படைகள், வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியுனது. அத்தனையும் மடிந்தது, அத்தனையும் போர்ல மடிந்தது. அப்படி மடிந்ததுக்கு அப்புறம் என்னது, அங்க வைரவர் ஆடினாராம். எங்க அந்த அந்த இது போர் நடந்துச்சு பாருங்க, அந்த இடத்துல வரும் ஒரு கால வைரவர் ஆட படிசுடர் வேலை விடுவோனே. அப்ப அத்தனை இது மடிந்தது. எப்படி மடிந்தது, இந்த சுடர் வேலினால் அத்தனை அசுரர் படைகளும் வீழ்ந்தது. வீழ்ந்ததுக்கு அப்புறம் அங்க யார் ஆடினா, வைரவர் ஆடிக்கொண்டிருந்தார். எப்படி ஆடிக்கொண்டார், இசை பாடி ஆடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு. மடிய அநேக இசை பாடி. இசை பாடி வைரவர். வைரவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? வைரவர் சிவனோட அம்சம். அந்த கரெக்டாக சிவனோட அம்சம் சொல்றாங்க, அது ஒரு கரெக்டு தான். ஆனா சிவனுடைய பிள்ளையாகவும் சொல்லப்படுவது. ரெண்டாவது சாமியே வைரவரா வர்றான்னு சொல்லி அப்போ சாமி சொல்றாரு. அது மாதிரி 25 மாகேஸ்வர முத்தத்துல வைரவர் உண்டு. இப்ப சிவபெருமானுக்கு குழந்தைகள் எத்தனை அப்படின்னா எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? 2 கிடையாது, 3 கிடையாது, 4. சிவபெருமானுக்கு பிள்ளைகள் எத்தனை? சண்டீஸ்வரர் சொல்லக்கூடாது, சண்டீஸ்வரர் கிடையாது. சிவபெருமானுக்கு குழந்தைகள் 4. அதாவது மூத்த பிள்ளையார் விநாயகர், இளைய பிள்ளையார் முருகப்பெருமான், நடுவில் இருக்கக்கூடியது பைரவரும் வீரபத்திரர். ஐயப்பன் நிறைய பேர் ஐயப்பன் சொல்றாங்க. ஐயப்பன் குழந்தை. ஐயப்பன் யாருன்னா சிவபெருமானுடைய உருவத்தை பெற்ற சாருவம் பெற்ற அடியார். ஐயப்பன் ஹரிகரபுத்திரன் பேர், அவர் பேரு. அது அவர் தான் இப்போ அங்க கைலாய மலையிலேருந்து இந்த பாட்டை கொண்டு வந்து எங்க அந்த கைலாய ஞான உலாங்கிற பாட்டை ஐயனார் தான் புலவத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அதே மாதிரி தானனை முன்படைத்தாங்கிற பாட்டை வருணன் கொண்டு வந்து சேர்த்தார் தஞ்சை காலத்துல. எல்லாருக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கு. இப்ப சிவபெருமான் மாதிரியே உருவத்தை பெற்று 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. இப்ப சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, பசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. எத்தனாச்சு கணப்பு இல்லையா? இன்னொரு உருத்திரர்கள் 11, சூரியர்கள் 12, 12 11 23, பசுக்கள் 8 31, அஸ்வினி தேவர்கள் 2, 33 வரைக்கும் 1 கோடி சிற்பந்திகள். அப்போ 33 + கோடி 33 கோடி தேவர். இவங்க தான் 33 கோடி தேவர். இதுல இந்த ருத்திரர்கள் 11 கோடி பேர்ல ஒருத்தர் தலையாயவர் தான் யாருன்னா இந்த ஐயனார் என்ற ஹரிகர புக்தராக விளங்கக்கூடிய ஐயப்பன். கல்யாணம் முடிக்காத கோலம் ஐயப்பன், கல்யாணம் முடிச்ச கோலம் பூர்ண புஷ்கலையோட சேர்ந்தது ஐயப்பன். அந்த புரிஞ்சிச்சா? ஹரிகர புத்திர. அது மாதிரி அனுமர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இதை தெரிஞ்சுக்கோங்க. அனுமர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? சிவருமானுடைய அம்சம்னு சொல்றோம்ல, அவரும் உருத்திரர் தான். உருத்திரர்ல தலையாயவர். அவரு அருணீதர் சொல்றாரு, அடின்னு சொல்லல. இப்ப அடின்னு சொன்னா நீங்க சிவா நீங்க கதை கட்டி வைங்க போங்க சிவா அப்படி வைங்க. ஆனா யாரு சொல்றா? ருத்திரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் புலம்புவேனேன்னு சொல்றாரு அருணாது. திருப்பூர்ல சொல்றாரு, ருத்திரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் புலம்புவேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ருத்திரில் தலை சிறந்தவர் அனுமரும் இந்த ஐயனாரும். நிறைய பேருக்கு காவல் தெய்வமா வருவார் ஐயனார். யாருக்கு காவல் தெய்வம் சொல்லுங்க பார்ப்போம்.
எங்க குலதெய்வம் ஐயனாருங்க அப்படிங்கிறவங்க கேட்டுங்க. யாருமே இல்லையா? உங்களுக்கு 1 2 அடியனுக்கு 3 உங்களுக்கு 4 5 பேர். சரி வரலாம். நிறைய பேருக்கு அவர் காவல் தெய்வமா இருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா இந்திராணிக்கு காவல் தெய்வம் வந்தாரு சாமி ஐயனார். அந்த பூலோகத்துல வந்து ஒளிஞ்சு ஒளி சார் இவர் ஆமா ஐயனார் அப்படிதான் உட்காந்துருப்பாரு. அதான் அதாவது கல்யாணம் முடிக்காத கோலம் ஐயப்பன், கல்யாணம் முடிச்ச கோலம் ஐயனார். சார் வீடை மட்டும் வச்சிருக்காங்களா? ஐயனார் ஐயப்பன் இல்லையோ? அப்படியோ? வெறும் பீடை மட்டும் வச்சிருக்காங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா திருவடியா, சில பேர் வந்து முகத்தை வைக்காம திருவடியா வச்சிருப்பாங்க. அந்த பீடம் வச்சு திருவடி வச்சிருப்பாங்க. அதுல பீடை மட்டும் வச்சிருக்காங்களா? பேரு வீரனார்னு ஒரு வச்சிருக்காங்களோ? அது யானை வாங்கினா அப்ப ஐயனார் தான். யானை வாங்கின உள்ளவங்களுக்கு பூராமே ஐயனார் தான், மறந்துட வேண்டாம். யானை வாங்கினது தான் அவங்க குலதெய்வம் வந்து கண்டிப்பா ஐயனார் தான், மறந்துட வேண்டாம். அப்ப இது வந்து கந்த புராணத்துல வருது. சீர்காழியில இந்திரன் வந்து ஒளிஞ்சிருக்கும் போது அப்ப இந்திராணியும் தேடி இங்க வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவர் எங்க போயிடுறாரு? இந்திரன் போயிடுறாரு. அப்ப தனியா இந்திராணி இருப்பாங்கன்னு சொல்லி சாமியை காவல் தெய்வமாக ஐயனாரை நிறுவிட்டு தான் போறாரு. அப்பதான் அசமுகி அங்க இருந்து வரா. வந்து இந்திராணிய கையை பிடிக்கும் போது கையை துண்டா வெட்டிடுறாரு ஐயனார். அப்போ காவல் தெய்வமா இருப்பார் யாருக்கு? இந்திராணிக்கு. இதெல்லாம் கந்த புராணத்துல நிறைய வரும். இதெல்லாம் கிளை கதைகள் விழிஞ்சிட்டே போகும். நல்லா இருக்கும் கந்த புராணம். அடின்னு வந்து ஒரு 159 நாள் பேசியிருக்கேன் கந்த புராணம். கிட்டத்தட்ட 250 மணி நேரம் கதையத்தான் சொல்லியிருப்பேன். 250 இல்ல கதையாவே இருக்கு. கதையாவே இருக்கு, நூல் இருக்கு, பாடலோட விளக்கமும் இருக்கு, கதையும் இருக்கு. நீங்க கதையே படிக்கலாம், நல்லா இருக்கும். அப்படி நம்ம காலத்துல வீணாக்காம கூடுமான அளவுக்கு நல்ல நல்ல நூல்கள், அது சிவ நூல்களா படிக்கணும், மற்ற நூல்கள்லாம் படிக்கக்கூடாது. சாமியை பத்தி, முருகப்பெருமானை பத்தி, விநாயகப் பெருமானை பத்தி, அம்பாளை பத்தி படிக்கலாம், மற்ற எதையும் படிக்கக்கூடாது. புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்கள். சிவநூல்களை தவிர வேற ஏதாவது நூல்கள் நீங்க கட்டுறீங்கன்னா அது புண்ணியம் கிடையாதுன்ட்டாங்க. அது வந்து பாவத்துல போய் சேர்ந்துருமா. புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள், மற்றெல்லாம் தீங்குன்ட்டாங்க. புரிஞ்சுச்சா? சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள் மற்றும் புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்கள் யாவையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனே அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு. புரியுதா சார்? அப்ப சிவநூல்களை தவிர மற்ற நூல்களெல்லாம் கற்க கூடாது. அந்த கல்லாப்பிழைனா என்னன்னா இந்த கல்லாப்பிழை எதை? சிவநூல்களை கல்லாத பிழை. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நைந்தளத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் துலாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனே. சார் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அந்த பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நம்ம வரி எடுத்தாலே நீங்க மிச்ச வரியை நீங்களே சொல்லிடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படி பைரவர் யாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பைரவர் வந்து சாமி அந்த இது தலையை போய் கொய்து விட்டு வர்றாரு பாருங்க. பிரம்மா சிவபெருமானுக்கு 5 முகம், எனக்கு 5 முகம், நான் எதுக்கு சிவபெருமானை தொழணுன்னாரு. யாரு? பிரம்மா. எந்த முகம்? இந்த உச்சி முகம் சொல்லிட்டு இருந்தது. சிவபெருமானுக்கு 5 முகம், எனக்கு 5 முகம், நான் எதுக்கு தொழனாரா? நேர பைரவர் போனாரு. அந்த உச்சந்தலையை மட்டும் அப்படி கிள்ளி கொண்டு வந்து சாமி கையில் வந்து எந்த தலை சொன்னதோ அந்த தலைய. இப்ப எத்தனை முகம் அவருக்கு? 4 முகம். யாரு? பிரம்மா. அவர் பூலோகத்துல எதா வந்தாரு? பிரம்மா பூலோகத்துல வந்து என்னதான் பிறந்தாரு? திருவள்ளுவராக பிறந்தார். மறந்துடும். நீங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் வாங்கி பாருங்களேன், திருவள்ளுவரின் இயற்பெயர் பாருங்க, 4 முகம் போட்டிருக்கும். 4 முகம்னா யாரு? பிரம்மா. பிரம்மா தான் பூலோகத்துல வந்து பிறந்தது. இது சரஸ்வதி யாரு தெரியுமா பூலோகத்துல இருந்து பிறந்தது? அவை பாட்டி. அவையார் தான் பூலோகத்துல வந்து சரஸ்வதி ஐயா வந்தது. இப்படி எல்லா மாரியம்மன் யாரு தெரியுமா? மாரியம்மன் பூலோகத்துல என்ன வந்து பிறந்தாங்க? ரேணுகா தேவி. வடநாட்டுல அழகா கொண்டாடுறாங்க. இப்படி எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. விஷ்ணுவுக்கு அதுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அவர் பிறந்த இடமும் இருக்கு, இறந்த இடமும் இருக்கு. விஷ்ணு இறந்த இடம், பிறந்த இடம் எங்க சொல்லுங்க பார்ப்போம். அயோத்தியா. கிருஷ்ணன் ராமர் பிறந்த இடம் அயோத்தி. அது மாதிரி இறந்த இடமும் உண்டு. கிருஷ்ணர் பிறந்த இடம் இது துவாரகை. துவாரகையில வந்து முக்தி அடைஞ்ச இடம் தான் இது. இறந்த இடம் தான் இது துவாரகையில இருக்கு. பிறந்தது வந்து மதுரால பிறந்து துவாரகையில அதை ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே பிறப்பு இறப்பு உண்டு. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர் சுவாமி ஒருத்தர். அதே மாதிரி முருகப்பெருமானும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஆனால் எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்காரு பாருங்க. பெம்மான் முருகன்
இரவான் இரவான் சும்மா இது சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு அழகா சொல்றேன். சரி, அப்ப பைரவர் ஆடுறாராம். அந்த போர்க்களத்துல பைரவர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த போர்ல நிறைய தலையா கிடக்குமா, பேய்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும். அதையும் அப்படின்னு பல இடத்துல பாடுவார். அந்த இதுல சொல்றாரு, முக்தி தரு பக்தி திறனகை அத்திக்கே சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கு சுருதியின் முப்பட்டது கற்பி திருவர் 33 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்தக்கணைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக மத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் வசியத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறி ஒரு நித்தம் வைத்து பயிரவி திக்கோள் கொண்டடிக்க கழுகோடு கழுதாட. அந்த கழுகெல்லாம் ஆடுமா, கழுகுலாம் வந்து அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வருமா, கழுகோடு கழுகா அது கழுதாட திக்குப்பற அட்டி பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு. அங்கேயும் பயிரவர் சொல்றாங்க, திக்குப்பறி அட்ட பயிரவர் அங்கேயும் சொல்றாரா, பயிரவரா இங்கேயும் சொல்றாரா, பயிரவர் நடனம் பாடுவார். தித்தித்தைய ஒத்த பரிவர நித்தம்பதம் வைத்து பயிரவு திக்குள் கொண்டடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவிரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பற கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது புகை பொற்புட்டென நட்பற்ற உணரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்து போட ஒத்த புறவல பெருமாளே அப்படிங்கிறார். அருமையான பாட்டுல. யாருக்கு முக்தி தரு பக்தி திருநாகி பாட்டு தெரியுமா? ஒண்ணு, கைய தூக்கித்தான் அப்பவே என்ன சிவா என்ன கேட்கவா போறாரு, ரொம்ப தூக்குவான் தெரியும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கேட்டேன், யாருக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு. கையை தூக்குறாங்க. சிவா ஒரே ஒண்ணு வந்தேன், எனக்கு இந்த கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், எதுனாலும் முதல் வரி எடுத்து கொடுத்தா நான் கொஞ்சம் ரெண்டாவது வரையும் மறந்துடும், நீங்க ரெண்டாவது வரையும் எடுத்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, முதல் வரி வந்து முக்தை தரு பக்தி திருநகை, முக்தையும் எடுத்துட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்களாம், முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன். அதுக்கப்புறம் இப்படி நிற்பாங்க, அடுத்த ரெண்டாவது வரையும் எடுத்து கொடுக்கணும். அவங்க அப்படி சொன்னா, இப்படி நீங்க முதல் வரி எடுத்து கொடுத்தீங்க சொல்லிடுவேன். அத்திக்கிரை சக்தி சரவணன் அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. அப்படியே சார் நீங்க பேசாம நீங்க பார்த்தே பாடி அப்படின்னு கொஞ்சம் வந்துடும். நீங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தாலே வந்துடும். ஒரு 10-20 தடவை படிச்சீங்கன்னா 21வது தடவை. ரெண்டாவது, நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய முழு கான்செப்ட் அதுக்குள்ள கொண்டு போயிடும். அப்படின்னா நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். நீங்க சிந்தனை எங்கேயோ வச்சுட்டு பண்ணனா நீங்க 1000 தடவை படிச்சாலும் அது மனத்துல ஏறவே ஏறாது. திருப்பூர்லாம் ரொம்ப எளிமையா பாடலாம். நான் அடி இந்த இருமல் ரோகம் எப்படி பாட போறணும்னு நினைச்சேன். முருகப்பெருமான் உள்ள இருந்து உணர்த்தி பாட வச்சேன். போனோட்டமே சொன்னாங்க, ஏது புத்தி ஐயா பாடும்போது இருமல் ரோகம் சொல்லுங்க சிவா அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படியாவது இப்போ நோயா வருது எப்படி சொல்ல போறனோன்னு நினைச்சேன். பெருமானுடைய கருணையினால் இன்னைக்கு அந்த பாட்டை சொல்லும்படி சுவாமியுடைய திருவருள், முருகப்பெருமானுடைய பெரும் கருணை. அடுத்த அவங்க பெருவயிரீலை எரிகுலை சூளை படியுணத்தால் பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படியுணதாள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி அடியுண இசை பாடி வரும் வைரவராட. அந்த நேரத்தில் சாமி என்ன விட்டாரா, வடி சுடர் வேலை விட்டு அசுரர்களை நிறுத்தினார். அப்ப எது போச்சு? வடி சுடர்வேல் போய்கிறது. போய் அத்தனை அநேக கோடி அசுர சேனைகளையும் என்ன செஞ்சு அழித்து மடிய அநேக இசை பாடி, அதுக்கப்புறம் என்ன சொல்ற, வரும் ஒரு கால வைரவரான வடிசுடர் வேலை விடுவோனே. அது பாருங்க, அது என்ன வேணும்னா சுடர் வேல்னு பேரு, சுடர்வேல். அதனாலதான் அருணைநாத பெருமானு அந்தகா அப்படின்னு எவனை பார்த்து கூப்பிட்டாங்க. என்னடா என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க, எப்படி நீ தைரியமா கூப்பிடுற அருணகிரி அப்படின்னாராம். இப்பா என்கிட்ட வாள் இருக்கு அப்படின்னாராம். வாளா? ஏன்ட்டையும் வாள் இருக்கான்னாராம். யாரு? யமன். என்கிட்ட சுடர்வாள் இருக்கு. சுடர்வாளா? என்ன சுடர்வாள்? ஞான சுடர்வாள். என்ன ஞான சுடர்வாள்? அவிரோத ஞான சுடர்வாள். கண்டாயடா அந்தகா, சற்று முன் என் எதிரே வந்து பாரு அப்படிம்பாரு அந்த பாட்டுல, கந்தர் அலங்காரத்துல. என் கை கெட்டுற தூரம் நீ வந்து பாரு அப்படிம்பாரு. உரிமையா சொல்வார் யமன்ட்ட. ஏன்னா அது என்ன வாழ் அப்படின்னா, அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயடா அந்தகா. சுடர்வாள் அவிரோத ஞான சுடர்வாள்.
விரோதம்னா பகைமை, அவிரோதம்னா பகைமை பாராத நட்பு. எல்லா உயிரிடத்திலும் பகைமை பாராத நட்பு கொண்டிருந்தோம்னா நமக்கு யார் வரமாட்டா? யமன் வரமாட்டா. யாரை பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க குறிப்பா சண்டை போட்டுக்கிட்டு, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எவன் கட்டாயமா வந்து தூக்கிட்டு போயிடுவாரு, பறந்துட வேண்டாம். யார்ட்டையுமே பகைமையே வச்சுக்கிட கூடாது. பிடிக்கலையா, உங்களுக்கு பிடிக்கலையா, ஒதுங்கி கூட போங்க. சில பேர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி இல்லாத பொருளாதெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. போய் இவகிட்ட போய் பழகுற பாரு, ஏற்கனவே எரியுற எண்ணெயில வேலையை ஊத்துவாரு கூட கொஞ்சம் எரிச்சுவாங்க. அப்படிலாம் இருக்காங்கல்ல. ஒரு ஆளு பிடிக்கலன்னா ஒதுக்கிடணும். அவங்கள பத்தி இல்லாத பொருளாத என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது பாவம். உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி. நீ யாருக்கு கூடனாலும் பழகு, நீ அவகிட்ட போய் பழகுன்னு வச்சுக்கோவேன், அவ்வளவுதான், நீ கீழே வந்துருவப்பா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதான் சொல்லி அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. சரி. வைரவராட படி சுடர் வேலை விடுவோனே, சுடர் வேலை விடுவோனே. அது எப்படி சுடர் பாருங்க, எப்படி சுடர் இருக்கு, சுடர் வேலுனாரு, சுடர் வடி வேலை விடுவோனே. ஏன்னா அது எப்படிப்பட்ட பவரு, வேலாயுதம் எப்படிப்பட்ட பவரு, 100 கோடி சூரியனை உருக்கி கருக்கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ முருகப்பெருமான் கையில வச்சிருக்க வேலு. அது அருண் சொல்றாரு, அருண தனவன புயக சுதிகையில் அகிலபுவனமும் உதவும் அலைமகள் அமலையாரியை அந்தரி சுந்தரி இமயமாமையில் அம்பை சுயம்பகி அச்சுத சகோதரி அனைத்தும் வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரகாச பிரகதி அம்பர் குண்டல வேதை சாம்பவி விம்ப கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சதலச்சத பக்தமத்திடு அச்சதலச்சி அச்சி சடச்செறி ஆயுதிருமைந்தன் முகம் 1000 விளங்கியதொரு ஆறுதர வந்தரனும் ஆறுமுக புண்டரிகன் அருமறை திறந்துவன் சங்கிராம கட்டிமுகி அவையமிட அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முனிக்கொரு தமிழ் திரவியமும் வேரிதமாக வேரித்த கடவுள் புலவன் அனுபவ சித்த பவக்கடலில் புகாது என விரவி எடுத்து அருள் வைத்த கலல் கிருபாகரன் ஆசில்லாதார தபோதரர் இன்புகுரும் வாசி காதீத மனோலய வஞ்சரன் அகரும் மிருகமத கலவ வரிமள முக விகட முகவட கடின புலகிதன் மரகத பச்சை திவாகரர் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன சொன்னாங்க, என்னமோ சொன்னீங்க சிவா, கடன்னு சொன்னீங்க. என்ன சொல்றா, அதாவது திவாகரனா 100 கோடி சூரியனா, அதை உருக்கி கறி கட்டி வார்த்தால் என்ன ஒரு ஆற்றலோ முருகப்பெருமான் கையில வைத்திருக்கின்ற நீ ஒரு சூரியனே நம்மளால தாங்க முடியாது. கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வெயில் தாங்க முடியலங்க அப்படிங்கிறோம் நம்ம. இப்ப போற அதான சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெயில் என்ன வெயில் அப்படிங்கிறோம். ஒரு சூரியனுக்கு எப்படின்னா அது கொஞ்சம் இறங்குனதுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? அது மாதிரி 100 கோடி சூரியனை உருக்கி கறி கட்டி வாழ்த்தால் அந்த ஆற்றல் முருகப்பெருமான் கை வைத்திருக்கின்ற வேலாய். மணி தரசா நேரம் போறது எல்லாம் ஒன்றிட்டே அப்படியே ஒண்ணு அது முடியாது. 2 வரி தானே முடிச்சேன், 10 நிமிஷம் இன்னும் 2 வரி தானே இருக்கு, இன்னும் 2 வரி தான் இருக்கு. வைரவர் ஆட வந்துட்டோம்ல, வைரவர் ஆட அதான் 4 வரி இப்படி சொல்றீங்களா, நீ அது 2 வரி தான், அது நீங்க 4 சொல்றீங்களோ, அது 2 வரி. ஓ அதாவது மடிச்சு ஒண்ணு போட்டிருக்காங்களா, அதை ஒரு வரி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க, இன்னும் நீங்க 4 வரி சொல்ல வேண்டியிருக்கு சுவாமி. தருநிழல் மீதில் உரை புகழ் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா. இது என்ன சொல்ல வர்றான்னா அந்த பாட்டுல, இந்த வரியில தருநிழல்னா கற்பக விருட்ச மரம், தருநிழல் நிழல் தரக்கூடிய, நினைச்ச நேரத்துல எங்கனாலும் போகலாம், தெரியலாம். அப்படி அவருக்கு தருநிழல் மீதில் உரை புகழ் ஊர்தி, ஊர்தினா வாகனம், அவன் எங்கனாலும் போவான் வருவான், அவன் கற்பகம் விருட்ச மரம் மாதிரி நினைச்ச இடத்துக்கு போவான் வருவான். அவனுக்கு எது வாகனமா இருக்குன்னா மேகமே அவனுக்கு வாகனமா, யாருக்கு? இந்திரனுக்கு. அப்படி இந்திரனால் அவனுடைய வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானையம்மையுடைய மணமகனே மணவாளா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான வரியில. தரு நிழல் மீதில் உரை புகழ் ஊர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே அப்படின்னு சொல்றாரு. இப்ப முடிச்சிடும், இன்னும் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இல்ல 5 நிமிஷத்துல முடிச்சிடும்.
இந்திரன் வந்து இந்திரனால வளர்க்கப்பட்டவங்க தான் யாரு, தேவயானி அம்மன். இப்ப முற்பிறவியில 2 பேர் இருந்தாங்க. யாரு, அமுதவல்லி சுந்தரவல்லி. நாராயணர் முதல்ல முருகப்பெருமான் மூர்த்தத்தை பாக்குறாரு. சாமி இப்படி குழந்தையா இருக்காரு. அப்ப விஷ்ணு அப்படி பார்த்ததும் அவர் கண்ணுல இருந்து 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தது. யாரு, விஷ்ணு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததும் அந்த 2 பேரும் 2 குழந்தைகளாக ஆனார். அமுதவல்லி சுந்தரவல்லி 2 பேரும் தவம் செய்தார்கள். யார, முருகப்பெருமானை அடைவதற்கு தவம் செய்தார்கள். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க 2 பேரும் தவம் செஞ்சாலும் கூட 2 பேரும் என்ன, வள்ளியம் இருக்காங்க பாருங்க, அவங்க தெய்வ யானையுமே இழந்தார்கள். இது திருச்செந்தூர் புராணத்துல வருது. ஏற்கனவே அடிக்கடி திருச்செந்தூர் புராணம் எடுத்திருக்கேன், அதுல வருது. இப்படி வள்ளியம்மை வந்து தெய்வ யானையம்மை இகழ்ந்ததுனால வள்ளியம்மை எங்க வந்து பிறக்கிறாங்க, கீழே மான் குழியில வந்து பிறக்கிறாங்களா, வள்ளி அகழ்ந்தெடுத்த குழியில வந்து பிறக்கிறாங்க. மண்ணுலகத்திலையும் அவங்க எதுவுமே சொல்லாதனால விண்ணுலகத்திலையும் வாழ்ந்தார்கள். அப்ப யாரு இதுல இருந்து என்ன தெரியுது, யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு தெரியுதா உங்களுக்கு, யாரையும் இழிவாக பேசக்கூடாதுன்னு தெரியுதா. அப்படி செஞ்சதுனால எங்க வந்து பிறந்தாங்க, மண்ணுலகத்துல வந்து வள்ளி அகழ்ந்தெடுத்த குழியில வந்து பிறந்தாங்க வள்ளியம்மை. அதுக்கப்புறம் சும்மா இல்லை, தவம் செஞ்சாங்க. தவம் செஞ்சு முருகப்பெருமானை அடைய வேண்டும் தவம் செஞ்சாங்க. அங்க விண்ணுலகத்துல இருந்து தேவயானி அம்மையும் சாமி திருமணம் முடித்தார். 2 பேரையும் விடல. ஒருத்தங்க எவ்வளவு பேசிட்டாங்கன்னு சொல்லி அப்படி உடனே சுத்தமா அவங்களை வெறுத்துறதா இல்ல, அவங்களையும் இறைவன் ஆட்களத்தான் செஞ்சார். யாரையும் விட போறது கிடையாது. நீ ஒரு துளி அன்பு செலுத்தினாலே நம்மளை சுவாமி விட போறது கிடையாது. கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வாரு, ஆட்கொண்டே அவர். ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞானிகளையும் நீங்க வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா யாரையுமே சாமி விடுறது இல்லை. இப்ப சொக்கநாத பெருமானா வந்து சாமி வந்து தருமிங்கிற புலவர் கேட்கிறாரு, சாமிகிட்ட பொண்ணு கேட்கிறார். அங்க நக்கீரர் புலவர் இருக்காரு, அவரு அகந்தையில இருக்காரு. உடனே என்ன செய்யறாரு, அந்த பாடல் எழுதி கொடுக்குறாரு. இவர் போய் காமிச்சது அவர் குற்றம் சொல்றாரு. உடனே அவரையும் விடல, தருமிய புலவரையும் விடல, நக்கீரரையும் விடல. இவருக்கு அருள் செஞ்சு இவருக்கு வேண்டியதை கொடுத்து பூசி கேட்கிறாரு. சொக்கநாத பெருமான் வந்து என்ன பண்றாரு, நீ வந்து அந்த பொன்பொருளை வாங்கி கொடுத்து நீ பூசி பாவிக்கிறாரு. அகத்தி இவர் என்ன பண்ணாரு, நக்கீரதேவன் என்ன, அவர் தவற ஒத்துக்கிட்டதும் உடனே நீ போய் தமிழ் கற்றுவா அப்படின்னு சொல்லி அவருக்கு தமிழை போதிக்க சொல்லி அகத்திய மாமனிடம் அனுப்பி, அதுக்கப்புறம் அவர் தமிழ் கற்று வந்து கைலை பாதி காலத்தி பாதி பாடி திருமுருங்காட்டுப்பாடையெல்லாம் அதுக்கப்புறம் தான் பாடுறாரு. திருமுருங்காட்டுப்படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமுரு அறுபடை, ஆமா திருப்பரங்குன்றம், ஆமா அறுபடை வீடையும் வச்சு பாடுறாரு திருப்பரங்குன்றத்துல நக்கீரதேவன். என்ன அதே பார்த்தீங்கன்னா நக்கீரதேவன் என்ன பண்றாரு, அவர் வந்து பூஜை பண்ணாம இருக்க மாட்டார், பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இல்ல அந்த அந்த குளம் இருக்கு பாருங்க, அந்த குளத்துல வச்சு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு நக்கீரர். திடீர்னு ஒரு இலை வந்து அப்படி மேலையும் பாதி இலை கீழையும் தண்ணிக்குள்ளேயும் பாதி இலை மேலே இருந்துச்சு. இவர் பூஜை பண்றவர் என்ன செய்யணும், பூசையை தானே பார்க்கணும். இப்படி திரும்பி பார்த்தாரு, பாதி இலை உள்ளேயும் மேலே இருந்துச்சு. கீழே தண்ணியில மூழ்கின இது வந்து உள்ள மீனாகி உள்ள போயிடுச்சு. மேலே நீட்டிக்கிட்டு இருந்த அந்த இலை வந்து அப்படி பறவையாகி மேலே போச்சு. இதை பார்த்தார்ல, பார்த்ததும் பூஜையில கவனம் சிதறிடுச்சு. இந்த கக்கிமுகி பூதன்னு ஒரு பூதம் இருக்கு, அது 1000 பேரை சிறையில் அடைச்சி வச்சாதான் 1000 பேர் யாரு, 999 பேர் ஏற்கனவே உள்ள சிறையில் அடைச்சி வச்சிருந்தது. 1000வது பேர் யாரு ஆமுறாங்களோ, சிவ பூஜையில கைவிட்டவங்களை பூரா சாப்பிடுறது அவருடைய வழக்கம், அந்த பூதத்தினுடைய வழக்கம். இப்படி 999 பேரை உள்ள வச்சிருந்தது. 1000வது ஆளுக்கு அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துல நக்கீரரு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, கவனம் சிதறிடுச்சு, அப்படியே தூக்கிடுச்சு. கற்கி பூதம் 1000வது ஆளை இவரை தூக்கி உள்ள சிறையில போட்டது. எல்லாரும் வந்தாங்க, நீ போய் இப்படி இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதுக்கு இறையாக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, முருகப்பெருமான் இருக்காரு, நம்ம யாரும் நீங்க கவலைப்படாதீங்க, முருகப்பெருமான் இருக்காருன்னு பதியம் பாட ஆரம்பிச்சாரு. திருப்பணம் பதியம் பண்ணது அந்த கற்கி முதல் 2ஆ பிளந்து உடஞ்சி அது இறந்துபட்டது. எது, அந்த பூதம். அதுக்கப்புறம் அத்தனை வரையும் சிறையிலிருந்து விட்டார் நக்கீரதேவன். அதுல எங்க நடந்ததுன்னா அது திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. அதனால திருமுருங்காற்றுப்படையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து பாடுறாரு. நல்ல தமிழ் கற்று வந்து, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆணவம் இருந்தது, இலக்கணம் நம்ம தான் பெரிய புலவர்னு நினைச்சிட்டு இருந்தார். அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு தான் சாமி அவருக்கு பாடம் கற்பித்தார். நெற்றிக்கண்ணை கொண்டு அவரை சுற்றி எரித்தார். நெற்றிக்கண் அது பாருங்க, அந்த இது வந்துருச்சுனாலே ஞானம் வந்துடும். சுவாமியுடைய அருள் பாவை பற்றுச்சுனாலே நமக்கு ஞானம் வெளிப்பட்டு தோன்றிவிடும். புரிஞ்சுச்சா? ஞானம் வருவதற்கு சுவாமி, அதுக்கு தான் நம்ம கோயிலெல்லாம் பண்ணணும், சாமி பார்த்து கொண்டே இருக்கணும். சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொற்பொழியில் சொன்னதும், ஒரு ஆள் போய் சாமிக்கு முன்னாடி போய் நேரம் எதுக்கு போய் உட்காந்துட்டாரு. அப்படி எதுக்கு போய் உட்காரக்கூடாது, சைடில் தான் உட்காரணும். சைடில் உட்காந்து இப்படி திரும்பி சாமி பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு சாமிக்கு முன்னாடி போய் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாமிக்கு எதுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணலாமா? அது தியானம் பண்ண வேண்டிய இடமா?
என்னமோ அவருக்கு தான் தியானம் தெரியுற மாதிரியாவே சாமிக்கு நேரம் போய் உட்காந்துக்கிட்டு எதுக்கே மாட்டேங்குது. யாரும் போக முடியல வர முடியல, நடுவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்படின்னு அதுக்குன்னு உட்கார்ற இடம் இருக்கு. கொடிமரத்துக்கு பக்கத்துல தான் போய் உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டும். எல்லாரும் கோயிலுக்கு போனா ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போங்கன்னு சொல்றாங்கல்ல, இப்போ பூரா உட்காந்து கதை பேச உட்காந்துடுறாங்க. அத்தனை பேரும் போய் கோயிலில் போய் உட்காந்து ஓடிக்கிட்டு வீட்டில் தான் கதை பேச முடியல, இங்கேயாவது மற்றவங்களை பற்றி பேசுவோம் உட்காரு அப்படின்னு சொல்லி, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி தான் அதிகமாக போடுறேன். அதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிடணும். என்ன போனவங்கன்னா அங்கே போய் பஞ்சாத்திரத்தையோ இல்லை முருகப்பெருமானுடைய மந்திரத்தையோ உட்காந்து சொல்லிட்டு வரணும். ஒரு 108 தடவையாவது சொல்லிவிட்டு வரணும். எந்த இடத்துல? கோயில்ல கொடிமரத்துக்கு இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல உள்ள உட்காந்துக்கணும். யாருக்கு தெரியவே வேண்டாம். 4 பேருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வெளியில வந்து உட்காந்துட்டு தெரியல வரையில யாரும் பிரிட்டமே கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா இருந்தபடி இருங்கோள்ங்கிறாரு. யார் சொல்றா? அருணைநாதர் சொல்ற, நீ இருந்தபடி இருங்கோள். உன்னுடைய இதுல பக்தியில யாருக்கு தெரியும் நீ நினைக்கவே நினைக்காத. இருந்தபடி இருங்கோள். உனக்கு என்ன தெரியுமோ அதை செய்யும். அதை விட்டு நீ பிரிட்டப்பெல்லாம் விட வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா? அருணைநாதர் சொல்ற. அப்படி இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு. வடி சுடர் வேலையிடுவோனே படியுன கடைசி சலமிடை மீதில் சலமிடை பூவில் நடுவினில் வீறு. சலம்னா நீர்னு அர்த்தம். தண்ணி. இந்த உலகத்தை சுத்தி என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு. அந்த கடலுக்கு நடுவுல எது இருக்கான்? தணிக்கை மலை இருக்கான். சலமிடை பூவினா இந்த பூமியில நடுவுல, இந்த ஜலத்துக்கு நடுவுல, அந்த கடலுக்கெல்லாம் நடுவுல எது இருக்கு? இந்த தணிக்கை மலை இருக்கு. அதுல உயர்ந்திருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமான சொல்றாரு. சலமிடை பூவின் நடுவினில் வீறு தணிகை மேவு பெருமாளே. தனிமலை சொல்றாரு, தணிகை மலை வேணும்னு சொல்றாரு. தனிமலை மேவு பெருமாளே. அருமையான பாட்டு. நல்லா சிந்திக்கிறதுக்கு சுவாமி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்தார். பாடினோம். இப்ப எல்லாம் சேர்ந்து பாடுவோம். திருச்சிற்றம்பலம். இருமடும் ரோக முயலகன்வாத பெரிகுணனாஸ்தீனமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை மாலை இவையோடே எரிகுலை சூளை எரிமணியேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் என அழியாத படியுணதாள்கள் அருள்வாயே. மறுமொரு கோடி அசுரர் பதாதி அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட நிலை விடுவோனே. நீரில் உரை புகழூர்தி தருதிருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு ஏவு பெருமாளே. அருமையான பாட்டு. எல்லாரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவ்வாறு உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருப்புகழ் பாடல் வழக்கத்தை கேட்டேன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் வரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஏது உத்தியா எனக்கு நீ யாரை நைத்திடுவேன் அவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயும் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காணு பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்கனியே மறுத்திடு பானகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலோடமிட்டிடில் யாரெடுப்பதனா வெறுத்தல பார்வெடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஓத முற்றெழுபால் கொதித்தது போல எட்டிகை நீசமுட்டரையோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓத மொய்ச்சடையாட உற்றவர் மான் மழுக்கரமாட பொற்கள ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புனமீதிருக்குமை வாழ்விழி குரலா
மாட பொற்கள் மார்பனை தமயூர அற்புத கந்தவேலே மார்பன் வெற்றிகள் பூமுடி குழலால் வியப்புற நீடுமைத்தவர் வாழ்திருத்தனி மாமலை பதி தம்பிரானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை கண்டான் நந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பானுவாகி வீலாரும் பொழில் திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாது மரபுடையவன் திருமரபு நீடூழி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியம் சிவபிரகாச தேசிகன் மலர்த்தால் சென்னியில் கொண்டு போட்டுதுமே பான்முகில் வளாது மிக மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நற்றவம் வேள்விமல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னடிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் பார்வதி பதையே. நாளுடைய சோனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஐயாரா ஆறுகா தியாகேஸ்வரம்.